சரி, நம் கூடுகை ஆரம்பிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதும் இந்த ஒரு கூடுகைக்காரமாக நாம் எந்த ஆத்மாவே எந்த உள்ளமே என்ற ஒரு பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். எந்த ஆத்மாவே எந்த உள்ளமே யெகோவாவை நீ துதிப்பாயே, நீ பெற்ற நன்மை யாவோ நினைத்து கிறிஸ்துவின் மூலம் துதிப்பாயே, நீ பெற்ற நன்மை யாவோ நினைத்து கிறிஸ்துவின் மூலம் துதிப்பாயே. உனது பாவம் யாவும் மன்னித்து உனது நோயை நீக்குவாரே, உனது ஜீவன் அழிவுக்கு நீக்கி நன்மை கிருபையால் முடிசூட்டுவார். உனது ஜீவன் அழிவுக்கு நீக்கி நன்மை கிருபையால் முடிசூட்டுவார். எந்த ஆத்மாவே எந்த உள்ளமே யெகோவாவை நீ துதிப்பாயே, நீ பெற்ற நன்மை யாவும் நினைத்து கிறிஸ்துவின் மூலம் துதிப்பாயே. ஓடுங்கும் யார்க்கும் யெகோவா தேவன் நீதி நியாயங்கள் செய்திடுவார். இரக்கம் கிருபை உள்ள தேவனாம் என்றும் கோபம் கொள்ளாதவராம். இரக்கம் கிருபை உள்ள தேவனாம் என்றும் கோபம் கொள்ளாதவராம். எந்த ஆத்மாவே எந்த உள்ளமே யெகோவாவை நீ துதிப்பாயே, நீ பெற்ற நன்மை யாவும் நினைத்து கிறிஸ்துவின் மூலம் துதிப்பாயே. நன்மையினாலே உனது வாய் திருப்தியாக ஆக்கிடுவார். கழுகுக்கு ஈடாய் உனது ஆயுள் வாலிபமாக உயிர்ப்பிப்பாரே. கழுகுக்கு ஈடாய் உனது ஆயுள் வாலிபமாக உயிர்ப்பிப்பாரே. எந்த ஆத்மாவே எந்த உள்ளமே யெகோவாவை நீ துதிப்பாயே, நீ பெற்ற நன்மை யாவும் நினைத்து கிறிஸ்துவின் மூலம் துதிப்பாயே.
ஜெபம் நம்முடைய சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் சர்வ வல்லமுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வேலையில் ஏற்றுக்கொள்ளும் தந்தையே, இந்த நாளை எங்களுக்கு கிருபையாக கொடுத்து தேவரீர் சகோதர சகோதரை ஒன்றை கூட்டி தேவரீர் உம்முடைய ஆனந்த ஞானத்தின்படியாக எங்களுக்கு இந்த நாளையில் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்க போகிறப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. இந்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு தேவரீர் அதன்படி நாங்கள் வாழ்ந்து கிறிஸ்துவை போல நாங்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக தேவரீர் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரித்தவர்களாக இருந்து இதோ எங்களை முழுமையாக பரிசுத்த பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க தேவரீர் எங்கள் கிருபை பாராட்டினப்பா. இதோ நாங்கள் இந்த வார்த்தைகளை அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்கத்தக்கதாக எங்கள் புது சிருஷ்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்து அப்பா உமக்கென்று நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினப்பா. இது ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த வேலையை நினைத்துக் கொள்கிறோம். இது பலவீனம் உடல் பலவீனம் உள்ள எல்லா சகோதரர்களும் இந்த வேலையிலும் உங்களுடைய கரங்களை வைக்கிறோம் அப்பா. நீர்தாமே உங்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக கெஞ்சிக்கிறோம். இது எல்லா நேரத்திலும் இது ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய திவ்ய பிரசனம் இருந்து எங்களை வழிநடத்த முடியாது. எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பரும் குருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த ஜெபத்தை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. விசுவாச பிரமாணம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான ஏகவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொன்றும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரே சர்வத்திற்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமணினால் ஜீவனை எழுந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தொழுந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடற்கு அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீட்டிற்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசலடைய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தி பலியின் ஜீவித்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைதனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீர் கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவர் கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். நாம் எல்லாம் உட்காரலாம். இந்த நாளுக்குரிய காலை தியானம் நம்முடைய சகோதரர் விஜய் பாஸ்கர் அவர்கள் வந்து வாசிப்பார். ஜூன் 15 இன்றைய நாளுக்குரிய காலை தியானம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறவற்றால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிறவற்றால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிறவற்றால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்.
அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையினாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்துவிட்டு இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இன்று நாளுக்குரிய பரலோகம் அண்ணா நம்முடைய சகோதரர் சஞ்சய் பாலா அவர்கள் வந்து வாசிப்பார். ஜூன் 15 இன்று நாளைக்குரிய பரலோகம் அண்ணா. ஏசாயா 55:3 தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதற்குரிய விளக்கம்: மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல எந்தெந்த ஆத்துமாக்கள் தேவ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவனை கண்டடைந்தவர்களாகவும் தேவனுக்கு தங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுத்தவர்களாகவும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். இவ்விதம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் உண்மையான விசுவாசம், ஊக்கம், தைரியம், நன்மை, தீமைகளை பகுத்தறியும் தன்மை இவை யாவையும் உடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் தேவன் தாவீதுக்கு அருளிய இரக்கத்தை போன்று நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். இதற்கு இணையான வசனங்கள் அப்போஸ்தலர் 13:33 முதல் 39 வரை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கின்றோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவமன்னிப்பு உண்டாக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. தேவன் தாமே இந்த மன்னாவை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு பரலோக மன்னாவை நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது நாம் தேவனுடைய தூதுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவனுடைய தூதை கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். சகோதரர் ஜேம்ஸ் பாஸ் அவர்களை சபையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அவர் தெரிந்து கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு தலையை விட இருதயம் முக்கியமானது. பாடத்தின் தலைப்பு தலையை விட இருதயம் முக்கியமானது என்ற ஒரு தலைப்பின் கீழாக நமக்கு தேவனுடைய தூதை பகிர்ந்து கொள்வார். அவரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆகலை, அடிக்கடி நான் வந்து போகிற ஊர் பாண்டிச்சேரி என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பாடத்தின் தலைப்பு பார்த்திங்கன்னா தலையை விட இருதயம் முக்கியமானது. ரீப்ரின்ஸில் பேஜ் நம்பர் 4345 பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் கூட இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த சத்திய கருவூலம் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் போட்டிருந்தாங்க. பேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாடத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருந்துச்சு. நான் இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன ரசல்பர் சொல்ல வர்றாருன்னு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. தலைன்னா எது, இருதயம்னா எதுன்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கடைசி வரைக்கும் புரியல. அப்புறம் ஒரு சகோதரருடைய உதவியோடு திருப்பி படித்து பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எப்போவுமே ரசல்பர் எழுதுகிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். தலைப்பு ஒன்றா இருக்கும், தலைப்புடைய விஷயம் உள்ளே இருக்கும், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி உள்ளே இருக்காது.
தலைப்பையும் சப்ஜெக்டையும் நம்ம சம்மந்தப்படுத்த முடியாது. அவர் எப்படி சம்மந்தப்படுத்தியிருக்காரோ அதை தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். பட் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. அந்த அடிப்படையில் நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு விளக்கம் எப்படி பார்க்கலான்னா, ஒரு நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியினுடைய growth, வளர்ச்சி. புது சிருஷ்டின்னு சொன்னாலே அது பழசிலிருந்து வந்ததுனால அது ஒரு வளர்ச்சிக்குள்ளே போகணும். அந்த வளர்ச்சிக்குள்ளே போவதற்கு ஒரு நியூ கிரியேஷன் தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவன் எதெல்லாம் வளர்த்திக்கணும்னு சொல்கிறாரோ அதையெல்லாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். எதெல்லாம் வளர்த்தக்கூடாது, இருக்குது, கட் பண்ணுன்னு சொல்கிறாரோ எல்லாத்தையுமே கட் பண்ணும். இது மட்டும் பத்தாது, இன்னொரு பாயிண்ட் இருக்குது, காத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 சேர்ந்து தான் நியூ கிரியேஷனுடைய growth. இதில் 3வது பாயிண்ட் நமக்கு புதுசாக இருக்கலாம். காத்துக்கொள்ள வேண்டியதுன்னு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டியதான்னு பார்த்தா இல்லை, அதை பற்றி அவர் பேச வரல. காத்துக்கொள்ள வேண்டியதுன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு பொருளை எப்படி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கிறது. அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம செய்யும்போது தான் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பாடத்தை கொண்டு போக போகிறோம். இதுக்கு ஆதார வசனமாக சகோதரர் கொடுத்துருக்கிறது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஸோ இந்த வசனத்தில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் என்ன பார்த்தோம், நியூ கிரியேஷனுடைய growth பார்த்தோம். அதில் காத்துக்கொள்ள வேண்டியதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை இந்த வசனத்தில் பார்க்குறோம். நம்ம எதை காத்துக்கொள்ளணும்னா, எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சாலமோன் ஞானி நம்ம கொடுத்துருக்காருன்னா, இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ இதில் இருந்தால் ரசல்பர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. இருதயத்தோட ரொம்ப க்ளோஸாக சம்மந்தப்பட்டிருக்கிற இன்னொரு விஷயம் அதுதான் தலை. இருதயத்தோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இன்னொரு விஷயந்தான் தலை. ஸோ இந்த தலையும் இருதயத்தையும் சகோதரர் கம்பேர் பண்ணுறார். எப்படி கம்பேர் பண்ணுறாருனா, பைபிள் வசனம் சொல்லுது நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது இருதயத்தை. இவர் தலைப்பு எப்படி வச்சுருக்காருனா, தலையை விட இருதயம் முக்கியமானது. இப்போ இந்த சப்ஜெக்டில் தலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், அது நம்முடைய பிரெயின் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண வேண்டாம். தலைங்கிறதுக்கு ஒரு பிரெயின், இருதயங்கிறதுக்கு ஒரு ஹார்ட் போட்டிருக்கேன். எதுக்குன்னா சப்ஜெக்டை ஈஸி பண்ணுறதுக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இதில் தலை முக்கியமாக இருதயம் முக்கியமாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, நம்மகிட்ட இருக்கிற இந்த 2 விஷயமே எதை குறிக்குன்னு நமக்கு தெரியணும். தலை என்றால் என்ன, இருதயம் என்றால் என்ன, இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சப்ஜெக்டில் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட எளிமையான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே இருக்காது. தலை என்பது எதை குறிக்கும், இருதயம் என்பது எதை குறிக்கும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட் எடுத்த எல்லா இடத்துலையுமே, ஏற்கனவே கேட்காதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான், ஏற்கனவே சப்ஜெக்ட் எடுத்த எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய பதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருதயத்தை தலையும்பாங்க, தலை இருதயம்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. அதான் ரசல்பர் சொல்கிற விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, தலை அப்படின்னா என்ன, இருதயம்னா என்ன. ஸோ அதுக்கு ஆதாரமாக ரசல்பர் கொடுத்த ஒரு விளக்கம் சொல்கிறேன். தலைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. தலைக்கு என்ன டெஃபினிஷன்னா, we are not competent to keep our heads. அதாவது காம்பிட்டன்ட்னா திறமை. நம்மளால் நம்ம தலையை பாதுகாத்து கொள்ள முடியாது. நம்முடைய தலையை நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தலையை நம்மளால் வச்சுக்க மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கான திறமை நம்மகிட்ட இல்லைன்ட்டார். we are not competent. ஸோ தலையினா என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விளக்கம், தலையை நம்மளால் பாதுகாத்து கொள்ளவோ மெயின்டைன் பண்ணவோ பராமரிக்கவோ முடியாது. செகண்ட் பாயிண்ட், அப்போ இருதயத்துக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, we are competent, நமக்கு அதுக்கான திறமை இருக்குது. இருதயத்தை பராமரிக்கிற திறமை நமக்கு இருக்குது. திறமை மட்டும் இல்லை, நமக்கு பொறுப்பும் இருக்காமா. எப்படி சொல்கிறாருன்னா, we are competent and responsible for keeping our hearts. ரெண்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசம். ஒன்று, நம்ம காம்பிட்டண்ட்டே கிடையாது தலை. இருதயம் பார்த்தீங்கன்னா we are competent-ங்கிறது மட்டும் இல்லை, நம்மளால் செய்ய முடியுங்கிறது மாத்திரம் இல்லை, அதை கண்டிப்பாக செஞ்சானுங்கிற பொறுப்பும் நமக்கு இருக்குது. அப்போ தலை முக்கியமா, இருதயம் முக்கியமா? ஃப்ரீயாக பதில் சொல்ல வேணும், தப்பில்லை. இந்த கான்செப்ட் படி பார்க்குறப்ப நமக்கு தலை முக்கியமா, இருதயம் முக்கியமா? ஏன் தலையை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பராமரிக்க முடியாது அப்படின்னா ஒரு பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தலை எது, இருதயம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய அன்பு சகோதரர் கொடுத்த விளக்கத்தை வச்சு உங்களால் எதாவது கெஸ் பண்ண முடியுதா? தலை எது, இருதயம் எது? க்ளூ, தலையை நம்மளால் பராமரிக்கிற திறமை நமக்கு இல்லை, ஆனால் இருதயத்தை பராமரிக்கிற திறமையும் இருக்குது. அதை பராமரித்து தான் ஆகணும், ஏன்னா அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. ஸோ தலை எது, இருதயம் எது? இப்போ அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தாலும், ஏற்கனவே கேட்டவங்களும் சொல்லலாம். இப்போ
ஏன்னா ஏற்கனவே கேட்ட மாதிரி எங்கிட்ட நடிச்சிருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எது? சரி, நீங்கள் இப்படி கேட்குறேன், தலை எதை குறிக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் இருதயத்துக்கு வரலாம். தலை எதை குறிக்கும்? எக்ஸ்பீரியன்ஸு. காப்பி அடிச்சு சொன்னதுக்கு வாழ்த்துக்கள், பரவாயில்ல, இருந்தாலும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். நல்லா கவனிங்க, நமக்கு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாயிண்டோட அதை மேட்ச் பண்ணால் கரெக்டாக வரணும். ரசல் பர் என்ன சொன்னார்னா, வி ஆர் நாட் காம்பிட்டன்ட் டு கீப் அவர் ஹெட்ஸ். தலையை நம்மளால் பராமரிக்கிற திறமை நமக்கு இல்லை. இப்போ தலைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா நாலேஜ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ். நாலேஜ்னா தமிழ் என்ன சொல்லலாம்? அறிவு. எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவம். அப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிற தலைங்கிறது அறிவு மற்றும் அனுபவம். கரெக்டாக? அது அறிவும் அனுபவத்தையும் நம்மளால் தீர்மானிக்க முடியுமா முடியாதா? பதில் சொல்ல முடியாதுங்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி பெரன் ஸ்டடிக்கு என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? அது நீங்கள் அந்த அறிவு உங்களுக்கு வேணும் பிளான் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு வந்திருக்கீங்களே. அப்போ என்ன அறிவு வேணும் நமக்கு இருக்குல்ல, காம்பிட்டண்ட்டாக இருக்கமில்ல. கேள்வி புரிஞ்சா புரியல உங்களுக்கு? இதுக்கு அடுத்த ஸ்லைடில் பதில் சொல்கிறேன். முதல்ல ஒரு கேள்வி ஏற்படுத்திட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். தலை என்பது அறிவையும் அனுபவத்தையும் குறிக்கும் என்றால், நமக்கு தேவையான அறிவையும் அனுபவத்தையும் ஏன் நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள முடியாது? இது ஒரு பாயிண்ட். அப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். அப்போ இருதயம் எதை குறிக்கும்? தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். விட்டா சப்ஜெக்ட் அவங்களே பேசிடுவாங்க. இப்போ தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, தாட்ஸுங்கிற தமிழ் என்ன சொல்லலாம்? சிந்தனைகள். ஆக்ஷன்கிறது செயல்பாடுகள். அப்போ நம்மளால் எதெல்லாம் காத்துக்கொள்ள முடியும்னா, எதெல்லாம் பராமரிக்க முடியும்னா இருதயம். இருதயம் எதை குறிக்கும்னா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சிந்தனைகள் மற்றும் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள். இது ரெண்டுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வி ஆர் காம்பிட்டன்ட். கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது மட்டும் ரசல் பர் சொல்ல, இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நமக்கு அதுக்கான பொறுப்பும் இருக்குது. இப்போ புரிஞ்சவங்களுக்கு அடுத்த கேள்வி வரலாம், தலைக்கு வரலாம். நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் பராமரிக்கவோ பாதுகாத்து கொள்ளவோ ஏற்படுத்தி கொள்ளவோ நம்ம காம்பிட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. இது கரெக்டா? கன்வென்ஷனுக்கு ஒரு புக்கு படிக்க சொல்கிறாங்க, அந்த புக்கை நம்ம தானே படிச்சுட்டு வரோம். அப்போ நம்ம பிளான் பண்ணி நம்மளே ஒரு புக் எடுத்து நாமளே படிச்சுட்டு வர்றதுனால அந்த அறிவு நம்ம தானே நமக்கு ஏற்படுத்திக்கிறோம். திரு முழிக்கூடாது, நம்ம தான் நமக்கு ஏற்படுத்திக்கிறோம். அப்போ நம்ம காம்பிட்டன்ட் ஆனதுக்கு. சரி, இன்னைக்கு பெரன் ஸ்டடிக்கு என்ன புஸ்தகம் சொல்லியிருக்காங்க, என்ன பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க? இனி காலம் குறுகினபடியால். இது எப்போ சொன்னாங்க உங்ககிட்ட? போன வாரமே சொல்லிட்டாங்க. எதுக்கு சொன்னாங்க? படிச்சுட்டு. இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்களே, உங்களுக்கு அந்த அறிவு வந்துருச்சுல்ல. அப்போ அறிவு நீங்களே ஏற்படுத்திக்கிறது தானே. ஹவு யூ கேன் சே இட் இஸ் நாட் காம்பிட்டன்ட்? இப்படிலாம் கோயம்புத்தூரில் வந்து கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்லிட்ட போய் பதில் இருக்கு. நீங்கள் 1000 தான் அந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாலும் சரி, கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு எடுத்து உட்கார்ந்தாலும் சரி, இதில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தேவன் அந்த அறிவை கொடுக்கக்கூடாது டிசைட் பண்ணிட்டார்னா, அந்த புக்கை படிக்க விடாமல் தடுக்கிற சக்தி தேவனுக்கு இருக்கா இல்லையா? அப்போ இந்த புஸ்தகத்தை படிக்கணும்னா முதல்ல யார் பர்மிஷன் கொடுக்கணும்? அப்போ நாலேஜ் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? கிளியராக இருக்கா உங்களுக்கு? எப்படி தேவன் இதை கண்ட்ரோல் பண்ணுவார்? எல்லாரும் புஸ்தகத்தை படிச்சு வர சொல்லியாச்சு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் தேவன் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, இந்த தலை, அதாவது இவங்களுக்கு இந்த நாலேஜ் இப்போ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்று புஸ்தகத்தை படிக்க முடியாத வரைக்கும் 1 வாரம் காய்ச்சலில் படுக்க வச்சுருவார். கரெக்டா? இல்லை காய்ச்சல்லே படுக்கல, புஸ்தகத்தை படிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு போனால் சாயந்தரம் வந்து பார்த்தா புஸ்தகத்தை காணோம். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணலான்னு பார்த்தா இன்டர்நெட்டு வீட்டில் ஒர்க் ஆகலை. மொபைலிருந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா மொபைலில் நெட்வொர்க்கு இல்லை. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, புக்கு இருக்குது ஆனால் யாரால் படிக்க முடியல, அதையே நம்மளால் படிக்க முடியல. அப்படின்னா இந்த அறிவை நமக்கு கிடைக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது யார் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் தான். இப்போ இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் இது காமன் இல்லை. யாரோ ஒருத்தருக்கு இதை வேண்டாம்னு நினச்சாலும் தேவன் தடுத்துருவார். இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு இந்த அறிவு வேணும்னு நினச்சாலும் கொடுத்துருவாரு. அப்போ அறிவை கொடுக்கறதும் எடுக்கிறதும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்னா தேவன். ஸோ தலை நம்முடைய கண்ட்ரோல் இல்லைன்னா யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? தேவனுடைய கண்ட்ரோல். அப்போ நம்ம கண்ட்ரோல் எது இருக்குது?
இருதயம். இவ்வளோதான் சப்ஜெக்ட், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பாயிண்ட் நாலேஜ். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ். இது ஈஸியாக பதில் சொல்லிடுவீங்க. நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை தீர்மானிப்பது நாமா தேவனா? பதில் ரொம்ப கம்மியாக வருதே. தேவன் தான் இல்லையா? நம்ம ரோட்டில் போய் கீழே விழுகணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறது தேவன் தான். உண்மை தானே? இல்லை, விழுகணும்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சுன்னா விழுந்தாகணும். நம்ம டிசைட் பண்ண முடியுமா? இன்றைக்கி நான் பைக் எடுத்துகிட்டு போகும்போது எந்த காரணத்தை கொண்டும் கீழே விழுகாமல் போகணும், யார் என்னை முட்டாமல் நான் போகணும் நான் நினச்சிட்டு போனால் கூட யாரோ ஒருத்தர் முட்டுறாங்கல்ல. அப்போ முட்டை வைக்கிறதுங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லையா அது? அப்போ நமக்கு தேவையான அனுபவத்தை நம்ம தீர்மானிக்க முடியாது. யார் தான் தீர்மானிக்க முடியும்னா தேவன். அப்போ தலை எதை குறிக்கும்னா ரெண்டு விஷயம், ஒன்று நாலேஜ், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ். இதை எதையுமே நம்மளால் நமக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஸோ அடுத்த பாயிண்ட் இருதயம் எதை குறிக்கும்? நம்முடைய அனுபவம் மற்றும் நம்முடைய அறிவு. கரெக்டா? கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்க்கறது தான். நம்முடைய தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இது யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 100% நம்முடைய கண்ட்ரோலில் தான். நம்ம எதை சிந்திக்கணும், எதை செய்யணுங்கிறத தேவன் என்றைக்குமே டிசைட் பண்ண மாட்டார். அவர் அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட கொடுத்தாரு? நம்மகிட்ட கொடுத்துட்டார். கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருக்காரா, பொறுப்பும் சேர்த்து கொடுத்துருக்காரா? அப்படின்னு நம்ம என்ன யோசிக்கணுங்கிற பொறுப்பை தேவன் யாருக்கு கொடுத்தாருன்னா நமக்கே கொடுத்துட்டாரு. நம்ம என்ன வேலையை செய்யணுங்கிற விஷயத்தையும் யாருக்கே கொடுத்தாருன்னா தேவன் கொடுத்தாரு. இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள யார் தலையிட மாட்டார்னா தேவன் தலையிட மாட்டார். ஆனால் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி சிந்திக்கணும், ஆனால் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? தேவன் தலையிட மாட்டார், ஆனால் தேவன் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும், தேவன் நினைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஆனால் தேவன் நம்ம தலையிட மாட்டார். அப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி நாம் என்ன பண்ணோம்னா செய்யணும். ஸோ இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சா ரீகால் பண்ணிடலாமா? தலை எதை குறிக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இது தியரிட்டிக்கல் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. தலை எதை குறிக்கும்னா நமக்கு ஏற்படக்கூடிய அறிவு, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். ஸோ இது ரெண்டும் தலை. இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா? நமக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் எது? இருதயம். ஸோ இருதயம் எதை குறிக்கும்? நம்முடைய எண்ணங்கள் மற்றும் நம்முடைய செயல்கள். இது கிளியராக இருக்கா உங்களுக்கு? இது யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? நம்முடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கா? நம்முடைய பொறுப்பு மீதானா? இப்போ சொல்லுங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? இவ்வளோ நேரம் நான் பேசி முடிச்சிட்டேன். க்ளூ ஒன்று தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கு, இன்னொன்று நம்ம கண்ட்ரோல் இருக்கு. தேவன் எதில் தலையிட மாட்டார்? இருதயத்தில் தலையிட மாட்டார். அப்படின்னு அர்த்தம் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்யுங்க, அவர் கண்ட்ரோல் பண்ணி பேச வைக்க மாட்டார், கண்ட்ரோல் பண்ணி செய்ய வைக்க மாட்டார். ஆனால் நாம் இருதயத்தை காத்துக்கணும். அப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? எண்ணம் போல் வாழ்க்கையா? நம்முடைய சிந்தனையும் பொறுப்பையும் அடுப்பில் போட்டு அப்படி தான் போகுது அது. அதனால் கேட்டேன் என்ன பண்ணணும்னா சிம்பிள், இதை ரெண்டையும் லிங்க் பண்ணணும், அவ்வளோதான். எதில் தேவன் தலையிட மாட்டார்? நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்ம சிந்திக்கிற விஷயத்திலையும் தேவன் தலையிட மாட்டார். ஆனால் நம்ம எப்படி தான் சிந்திக்கணுமாமா? அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் சிந்திக்கணுமாமா. அப்போ அவர் தலையிடாத விஷயத்தில், நமக்கு பொறுப்புள்ள விஷயத்தில் அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னா ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எது செய்யணுமோ அதை எதை கேட்டு செய்யணும். அவ்வளோதான் சப்ஜெக்ட். புரிஞ்சவங்களுக்கு எதை கேட்டு செய்யணும்? தலையை கேட்டு செய்யணும். எதை நம்ம சிந்திக்கணுங்கிறத எதை கேட்டு செய்யணும்? தலையை கேட்டு. அப்படின்னு நம்ம பேசுறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் நம்ம சிந்திக்கிறதுக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் தேவன் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கார்? தலையில். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில அனுபவங்கள் ஏற்படுது இல்லையா? அதெல்லாம் அனுபவமா ஐடியாவா? நம்முடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் ஏற்படுது இல்லைங்க. பக்கத்து வீட்டுக்காரர் கண்டபடி திட்டுறாருல, நம்மளை திட்டுறாரா திட்டுறது இல்லையா? 2 பேர்த்த மட்டும் தான் திட்டுறாரு, மற்ற யாரும் திட்டுறதில்லை. ஸோ திட்டுறாரு, நம்ம மேலே தப்பே இருக்காது, நம்ம ஆஃபீஸில் நம்மளை கண்டபடி நம்ம மோசமாக பேசுகிறாங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு சோதனைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம், கரெக்ட் தான். ஆனால் இதெல்லாம் என்னன்னா தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் மாத்திரமில்ல, ஐடியாஸ். எதுக்கு ஐடியா? நாளைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை இந்த அனுபவத்திலிருந்து டேட்டா எடுத்து பேசணும்.
இதுக்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா டெய்லி நம்ம தலையை பார்த்துக்கிறாரு. நாம் என்ன பண்ணோம்னா தலையை பார்த்துக்க வேண்டாம், நம்முடைய இருதயத்தை பார்த்தா போதும். எப்படிங்க இருதயத்தை பார்த்துக்கிறது? இருதயத்தை தேவனுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கோங்க. இருதயத்தை எப்படி தேவனுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிறது? ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் எதை பேசினாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, எதை சிந்திச்சாலும் சரி, நீங்கள் சிந்திக்கிறதும் பேசுறதும் செய்யறதும் எப்படி இருக்கணுங்கிறத எதை கேட்டு செய்யணும்னா தலையை கேட்டு செய்யணும். இப்போ புரிஞ்சவங்களுக்கு சப்ஜெக்ட். இப்போ நமக்கு சொல்லுங்க, எது முக்கியமானது, தலையா இருதயமா? கட்டாயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருதயம் தான். ஸோ ஒவ்வொரு வார்த்தை இங்கே இப்போ நான் பேசுறேன் இல்லையா, இந்த வார்த்தை கூட எங்கேருந்து வரணும்னா தலையிலிருந்து வரணும். திடீர்னு நேரத்தில் நின்று ஒரு கோவப்படுறேன், ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறேன்னா அந்த ரியாக்ஷன் எங்கேருந்து வரணும்னா தலையிலிருந்து வரணும். அப்போ தேவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பார்னா, இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத ஏற்கனவே ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருப்பார். இப்போ நான் என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணுறப்ப நானாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, தலையில் எப்படி சொல்லியிருக்கோ அதுபடி ரியாக்ட் பண்ணணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் சப்ஜெக்டோடைய தீம். வாசிங்க. கொஞ்சம் கடினமாக இருக்கும் தமிழில் வாசிக்கிறதுக்கு, பட் நான் சொன்னது புரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வாசிங்க. இருதயங்களை பாதுகாப்பதற்கு திறமையும் பொறுப்பும் பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்கிறோம்? திறமையும் பெற்றிருக்கிறோம், பொறுப்பும் பெற்றிருக்கிறோம். எது? தலை தானே, இருதயது. ஓகே. இப்படி நாம் நம்முடைய இருதயங்களை தீயவற்றிலிருந்து விடாமுயற்சியுடன் காவல் செய்து கண்காணித்து பாதுகாத்து தெய்வீக வார்த்தையுடன் முழுமையாக இசைந்திருந்து அதே சமயம் சத்தியம், நீதி மற்றும் அன்பின் ஆவியுடன் முழுமையாக இசைந்திருந்தோமானால் மீதமுள்ளதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். அவர் நம்முடைய குறைபாடுள்ள சிந்தனை திறன்களை வழிநடத்துவார், மேலும் அவருடைய போதனைகளை நாம் அறிந்து கொள்வோம். இவ்வளவு நேரம் நான் பேசின கான்செப்ட் இவ்வளவுதான். இவ்வளவுதான் ரசல் பேர் பேசுவாரு. இதை வச்சு தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கு விளக்கம் எடுக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, நான் வாசிக்கிறேன் திருப்பி. இருதயங்களை பாதுகாப்பதற்கு நாம் திறமையும் பெற்றிருக்கிறோம், பொறுப்பும் பெற்றிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்முடைய இருதயங்களை தீயவற்றிலிருந்து விடாமுயற்சியுடன் காவல் செய்து கண்காணித்து, அப்ப நம்ம கண்காணிக்க வேண்டிய தலைவா இருதயத்தையா? இருதயத்தை கண்காணித்து பாதுகாத்து தெய்வீக வார்த்தையுடன் இசைந்திருந்து. அப்படின்னு எங்க இருக்கு தெய்வீக வார்த்தை? தலையில் இருக்கு. அப்ப ஹார்ட் எப்பவுமே ஒரு விஷயத்தை பேசினாலும் சரி செஞ்சாலும் சரி எதோட லிங்க் பண்ணி செய்யணும்? தலையோட லிங்க் பண்ணி அன்பின் ஆவியுடன் முழுமையாக இசைந்திருந்தோமானால் மீதி இருக்கிறத யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்துக்குவாரு. அவர் நம்முடைய குறைபாடுள்ள திறன்களை என்ன பண்ணிடுவார்னா சரி பண்ணி வழிநடத்திடுவார். சிம்பிளா ரசல் பேர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க மட்டும் எதை செஞ்சாலும் உங்க தலையில என்ன வச்சிருக்காரோ அதுபடி செஞ்சீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்குவார். நீங்க எதுக்கும் பிளான் பண்ண வேணான்ட்டார். நாம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சா கூட, நாம ஒரு விஷயத்தை வேண்டாம்னு நினைச்சா கூட, நாம அதுக்காக நம்மளே முயற்சி எடுக்காம நம்ம தலையில தேவன் என்ன அனுபவத்தை கொடுத்துருக்காரோ அதை வச்சு முயற்சி எடுத்தோம்னா அது நல்லதோ கெட்டதோ எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுறதுக்கு தேவனுக்கு சக்தி இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா லிங்க் மட்டும் பண்ணிகிட்டே இருங்கட்டார். நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? சரி, எத்தனை பேருக்கு தலை இருக்குது? எல்லாருக்குமே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே தேவன் ஒரு சில அனுபவங்கள் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை உட்காந்து தனியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இல்லையா? கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அடுத்தது எல்லாருக்குமே தேவன் அறிவு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்கிறீங்க எல்லாரும். எல்லாருக்கும் தேவன் என்ன கொடுத்துருக்காரு? ட்ரூத்தோடைய நாலேஜ் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரே அளவு கொடுத்துருக்காரா? இல்லை. யார் யாருக்கு எந்தெந்த அளவு கொடுத்துருப்பாரு? யார் யாருக்கு எந்தெந்த அளவு தேவையோ அவ்வளோ கொடுத்துருப்பார். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்னால் என்ன செய்ய முடியுமோ என்ன செய்யணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருப்பார். இப்போ நான் என்ன பண்ணணும்? எது செஞ்சாலும் கண்டிப்பாக எப்படி செய்யணுங்கிற ஒரு நாலேஜை தேவன் எனக்கு என்ன பண்ணியிருப்பார்? கொடுத்துருப்பார். எவ்வளோ பேர் ஒரு விஷயத்தை பேசும்போது உடனே நாமளே பேசாமல் தலையை கேட்டு பேசுகிறோம்? தலைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ அங்கே போயிடாதீங்க. தேவன் நமக்கு கொடுத்த அறிவையும் அனுபவத்தையும் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பண்ணி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் சொல்கிறாரு நீங்கள் பாஸ்ன்ட்டார். அவ்வளோதான். உண்மையாக சொல்லப்போனால் இந்த சப்ஜெக்டில் சகோதரர் அப்படி தான் எழுதியிருக்காரு. இதை மட்டும் செய்யலினா கண்டிப்பாக செகண்ட் டெத் தான். ஏன் தெரியுமா? என்னைக்கு தேவன் தலையில் அனுபவத்தை கொடுக்குறாரோ அன்னைக்கு ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாமல் அதை கொடுக்க மாட்டார். கிளியர்? அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுத்து பதில் சொன்ன எத்தனை பேஜ் எழுதுவீங்க?
நீங்கள் ஒரு 4 பேஜ் எழுதுவீங்க, எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு பேஜாவது எழுதுவோம் டெஃபினேஷன். அடுத்த கேள்வி, இருதயத்தை கடினப்படுத்துதல் என்றால் என்ன? ஏன்னா பைபிள் இந்த வார்த்தையும் இருக்கு. இருதயத்தை கடினப்படுத்துதல் என்றால் என்ன? அங்கே வராது, நீங்கள் பார்க்குறீங்களான்னு பார்த்தேன். இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு என்ன அழகா பதில் சொன்னீங்க. இருதயத்தை கடினப்படுத்துதல் என்றால் என்ன? தலை சொல்றத கேட்காம தானே செய்யறது. கரெக்டாக இருக்கும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கிறத லிங்கை கட் பண்ணி விடுறது. இருதயத்தை கடினப்படுத்துறது அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய இருதயங்களை தலையோட இணைக்காம நம்ம இஷ்டத்துக்கு காரியத்தை செய்யறது. இதுக்கு பேர் தான் இருதயத்தை கடினப்படுத்தல். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் யார் தப்பா நினைச்சக்கூடாது. எத்தனை பேருக்கு இங்க இருக்கிறதுல ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை பொய்யும் சொல்லக்கூடாது, இது நிற்க மாட்டேங்குது பாருங்க. எத்தனை பேருக்கு ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண தெரியும்? யாருக்குமே தெரியாது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட இப்போ ஒரு பதில் எப்படி வருது இல்லையா? இந்த பதில் எங்கிருந்து வந்திருக்கணும்? தலையிலிருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். ஒருத்தர் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஈவிலாக ஸ்பீக் பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணணுங்கிறத தீர்மானிச்சது அவருடைய தலையா அவருடைய சுயமா? அப்படின்னா எதை கேட்கல அவரு? அப்போ தலைக்கும் அவருடைய சுயத்துக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ கட் ஆயிடுச்சு. தலைக்கும் இருதயத்துக்கு என்ன கட் ஆயிடுச்சு? இப்போ கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ஷன் கட்டான கண்டிஷனில் பேசுறது செய்யறது எல்லாமே என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தை கடினப்படுத்துது. இது தேவனுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கலையா? பரவாயில்லப்பா, நான் எவ்வளோ அனுபவம் கொடுத்துருந்தா கூட நீ அதெல்லாம் பேங்க்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீயா ஒன்று பண்ணுற பத்தியா அப்படி எதிர்பார்ப்பாரு. அவர் தலையில் இவ்வளோ விஷயத்தை நம்ம கொடுக்கறதுக்கு காரணமே அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கிறதுக்கு தான். அதை கட் பண்ணி விட்டு நம்ம வேற ஏதாவது செஞ்சோம்னா அது கண்டிப்பாக தேவனுக்கு பிடிச்ச காரியமா இருக்காது. அப்படி செஞ்சா தேவனுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். உலகத்திலே பெரிய பாக்கியவான் அவன் தாங்க. எப்பொழுதுமே பயந்திருக்கிறவன். எப்படி? நைட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா வீட்டில் பயப்படுவான். பக்கத்து வீட்டில் நாய் இருந்துச்சுன்னா பயப்படுறது. அந்த பயப்படுறது இல்லை, தேவனுக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எப்பவுமே தேவனுக்கு பயந்திருப்பான். என்ன பண்ணுவானா, ஏதாவது ஒரு சிந்தனை வந்தா கூட அந்த சிந்தனை வந்தா கூட தலையோட செக் பண்ணிட்டு ஆகுன்னா சிந்திப்பார், ஆகாதுன்னு விட்டுருவார். அவ்வளவுதான். ஸோ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ எதுல விழுந்துருவான்? தீங்கில் விழுவான். ஏன் தெரியுமா? அவங்க லைஃப் தேவன் எதிர்பார்த்த மாதிரி போகாது, அவங்க லைஃப் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா எதிராளியாகி சாத்தான் எதிர்பார்த்த மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கும்னா போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இருதயத்தை கடினப்படுத்துதல் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நாம இருதயத்தை காத்துக்கொள்றோமா, இருதயத்தை கடினப்படுத்துறோமா? நான் ஏற்கனவே சொன்னேன், போய் பேசக்கூடாது, உண்மையை பேசிட்டா எல்லாத்துக்குமே நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதில் ஃபெயில் தான். எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? ஃபெயில் ஆகணும் எப்படி சொல்லலாம்னா, ஒரு காரியத்தை செஞ்சுட்டு பின்னாடி யோசிச்சிருக்கிறோமா ஏன் இப்படி செஞ்சோன்னு? ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டு ஐயோ நானே இப்படி யோசிச்சுனா அப்படின்னு யோசிச்சிருக்கிறோமா? அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், அந்த காரியத்தை செய்யும்போது நம்ம எதை கேட்டு செய்யலை. ஆனால் பரவாயில்ல பாருங்க, அட்லீஸ்ட்டு செஞ்சதுக்கு அப்புறமாவது யோசிக்கிறதுக்கு ஒரு உணர்வு வந்துச்சுல, அது நல்ல விஷயம்தான். ஆனால் இப்படியே செஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு இருக்கக்கூடாது. அது இருதயத்தை கடினப்படுத்துறதுல பழகிடும். அந்த பழக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. எவ்வளவு அருமையான பாயிண்ட் பாருங்க. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்விக்கு வந்துடுறேன். மன கடினம்னா என்ன? அசையாம உட்காந்துருந்தீங்கன்னா நான் அசையம் இப்படி நிற்பேன். மன கடினம்னா என்ன? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி பாண்டிச்சேரி பாஷையில் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் பாஷையே இல்லை இதுக்கு. கல் மனசு. கரெக்ட், வந்துருச்சு பாருங்க. கல் மனசு. கல் மனசுனா என்ன அர்த்தம்? அவரை யாருமே திருத்தவே முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பிடிச்சா அதிலே தான் நிற்பார். அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியம் இதெல்லாம் இருக்கலாம். எதில் இருக்கக்கூடாதுன்னா சுயத்திலிருந்து வரக்கூடாது இந்த வைராக்கியம். அதான்
உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்னை நாளிலே உனக்காக கோபாக்னியை குவித்துக் கொள்கிறாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் ரொம்ப எளிமையா இருக்கலாம், ஆனா ரிசல்ட் இதை பொறுத்து அமைப்போது. நம்ம என்ன ஆக போறோங்கிறது ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு. உன் மனக்கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி நீ என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா நீங்க செஞ்சது மனக்கடினத்தில் செஞ்சீங்களா அல்லது இருதயத்தை காத்து கொண்டு செஞ்சீங்களாங்கிறத வச்சுதான் தேவன் உங்களை நியாயம் தீர்க்க போகிறார் எழுதிட்டார். இதுக்கு வசனம் கிளியரா இருக்கு. அதனால நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை சரியா பிராக்டிஸ் பண்ண முட்டோம்னா நாம நல்லவங்க மாதிரி நடிச்சா கூட தேவனை தான் நம்ப மாட்டார். ஏன்னா அவர் பார்க்கறது வெளிப்புறமான தோற்றத்தை இல்லை, உள்ளான மனசு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கேட்கணுமா, சொல்றீங்களா? தேவன் தலையில தன்னிட்டம் தான் கொட்டி வச்சிருந்தார், நாலேஜும் அனுபவமும். ஆனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதுல ஒன்றை கூட எடுத்து யூஸ் பண்ணல, சொந்தமா பண்ணாங்க. யார் அது? குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னதுக்கு அப்புறம் பதில் வராமல் இருக்குது ரொம்ப மோசமான விஷயம். இஸ்ரேல் ஜனங்கள் கரெக்டானே. நம்மெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறோம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது தேவன் ஒரு ப்ராஃபஸி சொல்லி அனுப்பினார். நீ போனவொன்னு என்ன பண்ணிருந்தா, யோவான் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர்கள் கண்களினாலே காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும் படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும் படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். இந்த வசனம் கொஞ்சம் டிஃபரண்ட் ஸ்டைலில் இருக்கு, ஆனால் கான்செப்ட் சேம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வரைக்கும் தேவன் எதிர்பார்த்தது இஸ்ரேல் ஜனங்கள் தலையை கேட்டு ஆக்ஷன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவங்க அதை செய்யலை. ஸோ நேராக குமாரன் அனுப்புகிறாரு. அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பிட்டார்னா, இதுக்கப்புறமா இந்த ஜனங்கள் தலையை கேட்டு என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், அவங்க இஷ்டத்துக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நீ போய் என்ன பண்ணிருனா, எல்லாருடைய கண்களையும் குருடாக்கு, எல்லாருடைய இருதயத்தையும் உணராதபடி பண்ணிரு. ஏன்னா இனிமேல் அவங்க தலையை கேட்டு செஞ்சு எந்த பிரயோஜனம் எனக்கு இல்லை. என்ன மாதிரி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க பாருங்க. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா, அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை தேவன் யாருக்குமே கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்த மாதிரி வாக்கு தத்தங்கள் தேவன் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் கொடுத்திருந்த எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டதுனால இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ங்கிற ஒரு வாய்ப்பின் மூலம் பரலோகத்துக்கு போக முடியாது. இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த கண்டிஷனே உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. அப்படின்னா தேவன் நினைச்ச இடத்துக்கு ஒருத்தர் கொண்டு போகிறதுக்கு அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரு சாதாரண விஷயம் என்னன்னா, ரொம்ப பெருசாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், எதை செஞ்சாலும் உங்கள் தலையில் நான் என்ன கொடுத்துருக்கறனோ அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க, அது மட்டும் எனக்கு போதுன்ட்டார். ஆனால் செய்யலை, அதுக்கு பதிலாக வேற செஞ்சாங்க. வேற செஞ்ச ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தீர்ப்பு. எரேமியா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம் நாங்கள் எங்கள் யோசனைகளின் படியே நடந்து. எல்லாரும் கொஞ்சம் எண்ணி பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்களாமா, நாங்கள் எங்கள் யோசனை. அப்படின்னா யார் யோசனை கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னா செயின் லிங்கா இருக்கா, கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சு. கேட்க மாட்டோம் என்று சொல்லி அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின் படியே செய்வோம் என்கிறார்கள். எங்க இஷ்டத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், செய்வோம்ட்டாங்க. இப்போ 2 டைட்டில் போட்டோம். ஒன்று இருதயத்தை காத்துக்கொள்ளுதல், இன்னொன்று இருதயத்தை கடினப்படுதல். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா, பதில் சொல்றீங்களா? சாத்தான் ஒருத்தரை கெடுக்கணும்னா தலையில கை வைப்பானா, இருதயத்தில் கை வைப்பானா? கேள்வி திருப்பி கேட்குறேன். சாத்தான் ஒருத்தரை கெடுக்கணும்னா தலையில போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவானா அல்லது ஹார்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவானான்னு கேட்டேன். ஏன்? என்ன, தலை யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? அப்ப தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கிற தலையில போய் யாரும் கை வைக்க முடியாது. தட் மீன்ஸ் நமக்கு என்ன ஞானம் கொடுக்கணும், என்ன அனுபவம் கொடுக்கணுங்கிறத தேவன் நினைச்சாருன்னா சாத்தானால கூட தடுக்க முடியாது. ஆனா சாத்தான் நம்மளை எப்படி கெடுக்கலான்னா தலையில போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, நம்முடைய இருதயத்தில். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுங்களா? யோபு தான். நம்ம படிச்சுக்கிற யோபுடைய புத்தகத்துடைய கான்செப்ட் பாருங்க. சாத்தானால தேவன் யோபு கொடுக்குற அனுபவத்தை தடுக்க முடிஞ்சா?
தலையாட்டம் அடிக்கிறீங்க. தேவன் என்ன நினைச்சாரோ அதை கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டார். ஆனால் சாத்தான் போய் யோபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா அனுபவத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது தலை தேவன் கொடுக்கறது. எதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியா புரியுதா? வாயின் வார்த்தைகள். யோபு பதறி பேசுறாரு இல்லையா சில சமயத்தில். அடுத்தது இருதயத்துடைய சிந்தனைகளில் ஈஸியாக சாத்தான் கரெக்ட் பண்ணிடுவான். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாருங்க ஒருத்தர். பாவம். யார் அது? பேதுரு இருந்தார். பாவம். பேதுருன்னு பாவன்ட்டீங்க, பாவம் சொன்னு பேதுருன்ட்டீங்க. நான் சொல்கிறது ரொம்ப பாவம். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார். தலையில் கொட்டிக்கிட்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து டெய்லி கொட்டினாருங்க தலையில். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கொட்டினாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு சாத்தான் என்ன பண்ணானம்மா? எதை தூண்டினாமா? வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 13:2. யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் பிசாசு யூதாஸ் காரியத்தோடைய எதை தூண்டியிருக்கான்? அப்ப பிசாசானவன் இருதயத்தை டச் பண்றதுக்கு விட்டுட்டோம்னா எந்த கனெக்ஷன் கட் ஆயிரும்? தேவனோட கனெக்ஷன் கட் ஆகாது. தேவன் நம்ம கொடுத்துக்கிற தலையிலிருந்து நம்முடைய கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க செய்கிற செயல்கள் பூரா தேவன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. நம்ம நிறைய பேர்த்த கவனிச்சிருப்போமே, ட்ரூத்திலிருந்து விலகி போகிற எல்லாருமே நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. ஆனால் அவங்க இருதயத்தில் சாத்தான் கை வச்ச உடனே அந்த லிங்க் கட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எதை கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க? தலை. இப்போ அந்த தலையை கேட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாதனால அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம தேவன்கிட்ட நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ கெட்ட பிள்ளையெல்லாம் படித்தாச்சு. இப்போ தேவன்கிட்ட அருமையான பையன்ப்பா இவர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க போதும். ஏன் நமக்கெல்லாம் டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது எப்படின்னு தெரியவே தெரியாதுல்ல. என்ன பண்ணு சொல்லுங்க. நல்ல புள்ளன் பேர் வாங்குறதுக்கு என்ன பண்ணு கேட்டணும். கீழ்ப்படியணும். யாரு கீழ்ப்படியணும்? அப்ப தேவன் நம்ம கிட்டே ஒன்று கொடுத்துருக்காரு, அந்த தலைக்கு நம்ம கீழ்ப்படியணும். வாசிக்கலாம். 1 யோவான் 3:19. 1 யோவான் 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயத்தை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்? நிச்சயப்படுத்திக்கலாம். நாங்கள் பர்ஃபெக்ட் தேவனே எந்த அடிப்படையில் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தான் நாங்கள் சிந்திக்கிறோம். ஸோ எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் எங்கிட்ட என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஒரு விஷயம் போது உண்மையாக இருந்துச்சுன்னா நாம் என்ன ஆக்க போகிறோங்கிறத தேவன் தீர்மானிச்சுக்குவார். ஸோ அடுத்த பாயிண்ட், இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்னன்னு படிச்சிட்டோமா படிக்கலையா? எப்படி? இருதயத்தை கொண்டு போய் பீரோவில் லாக்கருக்குள்ளே பத்திரமா வச்சு பூட்டிக்கிறதுக்கு பேர் தான் இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் இல்லை. அப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளுதுன்னு என்ன? லிங்க் பண்ணும். எதோட லிங்க் பண்ணும்? தலையோட. முடியுதா? இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ரசல் பேர்ட்ட. எப்படிங்க திடீர்னு பாருங்க ஃபேன் ஓடல. இப்போ நான் ஃபேன் ஓடலைங்கிறத உங்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கேட்கலாமா கேட்க வேண்டாமா? முதல்ல பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா? சுவிட்சை போடலாமா போட வேண்டாமா? கரண்ட் இருக்கா? இத்தனை கேள்வி வருது இல்லை? இத்தனை கேள்விக்கும் நான் யோசிக்கிறப்ப எதை கேட்டு தான் யோசிக்கணும்? எப்படிங்க வருது? இப்போ ஒரு கொஸ்டின் வந்ததுனால தான் சகோதரன் இந்த கேள்வி கேட்டப்ப அவர் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கார். இதை பண்ணுங்க போதுன்ட்டார். எதுங்கிறத வாசிக்கலாம். இட் சிக்னிஃபைஸ் எ கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் எவ்ரி மோட்டிவ் ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னவா ஆக போயிட்டோம், என்ன ஆயிட்டோம்னா இன்ஸ்பெக்டர் ஆகிட்டோம். இன்ஸ்பெக்டர் யாருக்கு இன்ஸ்பெக்டர்? யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு இல்லை. நம்முடைய சொந்த சிந்தனைகளுக்கும் நம்முடைய சொந்த செயல்பாடுகளுக்கு நம்ம யாராமா? இன்ஸ்பெக்டர். எதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர்னா எவ்ரி மோட்டிவ் ஆஃப் லைஃப். நீங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நோக்கத்திற்கும் நீங்க என்ன பண்ணணும்னா கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் செய்யணும். அப்படின்னா என்னன்னா ஒரு வார்த்தை நான் பேச போறேன்னா நான் பேசுகிற வார்த்தையை கரெக்டாக தப்பான்னு தலையை கேட்டு உறுதிப்படுத்திட்டு தான் பேசணும். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா புரியலீங்களா? நான் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும் சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே
சிந்திக்கலாமா வேண்டாமான்னு எங்கே கேட்கணும்? தலையில் கேட்டு தான் சொல்லணும். இது நான் சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்களே படிச்சிருங்க தமிழில். அப்புறம் இங்கிலீஷில் போடுறேன். இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, வாசிங்க. இப்போ ஒவ்வொரு நோக்கத்தையும் கடுமையாக சோதனை செய்வதை குறிக்கிறது. கடுமையாக சோதனை செய்வது. இன்ஸ்பெக்டர்னா சோதனை செய்கிறது. கடுமையான சோதனைனா நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமோ பாண்டிச்சேரியில்? டீப்பான என்று இங்கிலீஷில் மொழிபெயர்த்து சொன்னவர்களுக்கு சாக்லேட் கொடுக்கப்படும். என்ன அப்படின்னா, இப்போ ரோட்டில் நம்ம போலீஸ்காரங்களும் இருக்காங்க இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, அவங்க நார்மலாக ரோந்து போகிறதுக்கும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரோந்து போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. குண்டு வச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பண்ணுறதுக்கு பேர் என்ன? கடுமையான சோதனை. நம்ம லைஃப்பில் ஆர்டினரி இன்ஸ்பெக்ஷன் கிடையவே கிடையாது. எல்லா நாளுமே கடுமையான சோதனை தான். வாசிங்க. நாம் ஏன் பேசுகிறோம்? நான் ஏன் பேசுறேன் அதுக்காக பேசாம இருந்துடாதீங்க. ஏன் இதை பேசுறேன் அப்படிங்கறத முக்கியங்க. நம்மால் விரும்பப்படுவது என்ன? நாம் ஏன் இதை செய்கிறோம்? அல்லது இதை அந்த வேலையை நாம் ஏன் செய்யவில்லை? ஏன் செய்யல அதை யோசிக்கணுமாமா. இதனுடைய நோக்கமானது கனமும் நீதியும் அன்பும் நிறைந்ததாக இருக்கிறதா? நான் செய்யற இந்த வேலை கனமும் நீதியும் அன்பும் நிறைந்ததா இருக்கா இல்லையா? நாம் நீதியை நேசிக்கிறோமா? நாம் அநீதியை வெறுக்கிறோமா? தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் அதிகமாக பரவி கிடக்கின்றதா? அது தேவனை நோக்கியும் மனிதனை நோக்கியும் சகோதரர்களை நோக்கியும் அதிகரிக்கின்றதா? இதுவே கண்காணிப்பது நம்முடைய இருதயங்களை பாதுகாப்பது ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். Why do we speak? நான் ஏன் இன்னைக்கு காலையில் வந்த உடனே நம்முடைய அன்பு சகோதரர்கிட்ட இப்படி பேசினேன், இது பேசுனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறது. ஆனால் சகோதரர் சொல்றது பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். யோசிக்கணும்னு சொல்றோம்ல, என்ன யோசிக்கணும்? பேசுறதா வேண்டாமான்னு யோசிக்கிறது இல்லை. பேசுற விஷயம் தேவன் எனக்கு பேச சொல்லி இருக்காரா இல்லையா, இதை யோசிச்சு பேசணும். Why do we do this? நான் ஏன் இது இப்படி பண்றேன்? நான் ஏன் நிற்கும் போது கை இப்படி வச்சு நிற்கிறேன்? நீங்க ஏன் பார்க்கும்போது இப்படி பார்க்குறீங்க? ஆர் நாட் டு டூ தட் திங். ஏன் நான் இன்னைக்கு காலையில் வந்து ஓபிஎஸ் போடல? எனக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்கேன். ஏன் இன்னைக்கு காலையில் வந்து ஹாலை கூட்டல? ஏன் என்னால் கூட்ட முடியல? கை காலம் நல்லா தான் இருக்கு, ஏன் வரல அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்படி நீங்களே என்ன பண்ணிக்கணுமாமா? டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இஸ் த மோட்டிவ் ஹானரபிள்? என்னுடைய நோக்கம் வந்து நான் செய்கிற இந்த எக்லிஷியாக்கில் வந்திருக்கேன்ல, இன்னைக்கு நான் வந்த நோக்கம் இருக்குல்ல, இந்த நோக்கம் மோசமான நோக்கத்துக்காக வந்திருக்கேன்னா அல்லது மரியாதைக்குரிய நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன்னா, உங்களோட நல்ல பேர் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன்னா, நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னா, அல்லது தேவனுக்கு ஊழியம் பண்ண வந்திருக்கிறேன்னா, இதை எல்லாத்தையுமே செக் பண்ணி ஆக்ட் பண்ணணும். இஸ் த மோட்டிவ் ஹானரபிள்? ஜஸ்ட் நீதியானதா? லவ்விங் அன்பானதா? இஸ் இட் இன்க்ரீசிங் காட்வர்ட் அண்ட் மேன்வர்ட்? என்னுடைய அன்பு நாளுக்கு நாள் மனிதர்களிடத்திலும் தேவனிடத்திலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கா? இதை எல்லாமே உட்கார்ந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொன்றும் யோசிக்கிறப்ப கடுமையான சோதனை சொல்லி அதை செயல்படுத்துறது தான் இருதயத்தை காத்துக்கொள்ளுது. இவ்வளவு விஷயத்தை செய்ய சொல்ற தேவன், இவ்வளவு கடுமையான இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்ற தேவன், இந்த கடுமையான இன்ஸ்பெக்ஷன் ஒவ்வொன்றுக்கு தீர்வை தலையில கொடுத்துருக்காரா இல்லையா? அப்ப அவர் நமக்கா எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கார்? அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு நாலேஜ் கொடுத்துருக்கார்? அவர் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அனுபவங்கள் கொடுத்துருக்கார், எவ்வளவு அறிவு கொடுத்துருக்கார்? இதெல்லாம் எதுக்குன்னா நாம சும்மா விட்டுட்டு போறதுக்குள்ள நாம எடுத்து செயல்படுத்துறது. பாருங்க, இன்னைக்கு மத்தியானம் இப்போ நம்ம படிக்க போறோம் பெரன் ஸ்டடியில், காலம் குறுகினபடியினால், அதான் தலைப்பு. காலம் அதில் படிக்கிறோம் ஒரு விஷயம். எதுக்கு படிக்கிறோம்? இங்கே வந்து உட்காந்துட்டு எல்லாரும் மாதிரி நான் படிச்சது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கா? அதாங்க பாயிண்ட்டுக்கு. இஸ் த மோட்டிவ் ஹானரபிள்? நான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன் இல்லை. நான் அப்படி வந்திருந்தேன்னா அது ஒரு அசிங்கமான நோக்கம். அந்த நோக்கம் எனக்கு இருக்கா? கட் பண்ணுங்க, எக்லிஷியாக்க வராதிங்க. அந்த நோக்கத்தோட எக்லிஷியாக்க வராதிங்க. ஒருவேளை நான் வந்து படிச்சுட்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுனால மற்ற எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்குமா, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நினைச்சு பண்றோம் பார்த்தீங்களா? அதுதான் ஹானரபிள். ஏன்னா தேவன் நமக்கு சுயமரியாதை தேட சொல்லி தலையில் அனுபவம் கொடுக்கல, சுயமரியாதை செய்ய சொல்லி நமக்கு தேவன் நாலேஜ் கொடுக்கல. நம்ம கொடுத்தது மற்ற எல்லாருக்கும் பிரயோஜனம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நீங்க பாருங்க. அதனால தான்
இதெல்லாம் யோசிச்சு 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 பண்ணும். இது பாயிண்ட் நம்பர் 1, இருதயத்தை காத்துக்கொள்ளுதல். திருப்பி திருப்பி கேட்பேன், கரெக்டாக சொல்லினா முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். பாயிண்ட் நம்பர் 1, அச்சோலாம் சொல்லக்கூடாது. இப்போ ஐயோ எங்கேருந்து வந்துச்சு? தலையிலிருந்து வந்துச்சா, இருதயத்திலிருந்து வந்துச்சா? வாயில், அதான் சுய தலையை கேட்காம வந்துருச்சு. கரெக்டாக ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? நீங்களே வாசிச்சு நீங்களே விளக்கம் சொல்லுங்க எனக்கு. இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? ஒரு சுயநல எண்ணம் அல்லது நோக்கம் அல்லது லட்சியம் எங்கும் பதுங்கி இருந்தால் அல்லது செயலில் அல்லது வார்த்தையில் வழிகாட்ட முயன்றால் அது உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? வெளியேற்றப்பட வேண்டும். யாரை வெளியேற்றப்பட வேண்டும்? யார் யாரெல்லாம் எக்லீஷாக்குள்ள குறும்பு பண்றாங்களோ அவங்களெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். எதை வெளியேற்றணும்? யாருக்குள் இருக்கிறது? எங்க இருக்கிறது? எனக்குள்ள. இப்ப எனக்குள் இருக்கிற சுயநலமான விஷயம் சுயநலம் தானா அல்லது பொதுநலமான, எதை கேட்டு டிசைட் பண்ணும்? தலையை. புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு பாயிண்ட்லையும் தேவன் அருமையான விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கொடுக்குற அனுபவத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நான் பண்ணுறது இது சரியான விஷயமா தவறான விஷயமா. கண்டுபிடிச்சிட்டேன், தப்பை கண்டுபிடிச்சிட்டேன், மற்றவங்கிட்ட இல்லை என்கிட்ட. உடனே என்ன பண்ணாதே, அது என்னோடதுங்க, இருந்துட்டு போட்டு போய் ஒரு ஓரமா அப்படிலாம் விடக்கூடாது. இம்மீடியட்டாக என்ன பண்ணோம்னா கட் பண்ணி வெளியேற்றணும். கட் பண்ணி வெளியேற்றுறதுக்கு முன்னாடி இது கட் பண்ணி வெளியேற்றுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு யாரை கேட்கலாம்? தலையை கேட்கலாம். அவ்வளோதான், முடிச்சது. கிளியர் உங்களுக்கு? ஸோ தலையை கேட்குறோம், தப்பு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னால் உடனே வெளியேற்றணும். இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? இன்ஸ்பெக்ஷன். முதல் பாயிண்ட்ல பார்த்தோம் இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன் எதுக்கு பண்ணுவாங்க? எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை, பதில் கரெக்டு, தவறானதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு பேர் என்னதான்? இன்ஸ்பெக்ஷன். பாருங்க, இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? பொட்டேட்டோ சாப்பிட்டு இருக்கு, செக் பண்ணிருக்கு. இந்த அம்மாவுடைய வேலை என்ன? நல்லா இல்லாத எடுத்து வெளியே போடணும். சூப்பர், அருமையான பதில். நல்லா இல்லாத எடுத்து வெளியே போடணும். நல்லா இல்லாத எடுத்து வெளியே போடுறதுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எது நல்லது எது கெட்டது. அந்த அம்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது கம்பெனியில் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அந்த அம்மா தலையில் என்ன இருக்கு? நாலேஜ். என்ன நாலேஜ் இருக்குது? எந்தெந்த பொட்டேட்டோவை வெளியே போடணும் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம தலையில் நாலேஜ் இருக்கா? பொட்டேட்டோ இல்லை, நாலேஜ் இருக்கா? எதை வெளியே போடணும் எதை வெளியே போடணும் தெரியுமா தெரியாதுங்களா? ஸோ தெரியுது. அந்த அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு அழுகின உருளைக்கிழங்கு வந்துச்சுன்னா எடுத்து வெளியே போட்டுடணும். அப்போ வெளியே போட தயங்கக்கூடாது. கிளியர் உங்களுக்கு? அப்படின்னா எதை வெளியே போடணுங்கிற நாலேஜ் தேவன் கொடுத்துட்டார். இதை வெளியே போடணுமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறது நாம தான். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தலை. இப்போ அந்த அம்மா பார்க்குது, அந்த அம்மா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வெளியே போட்டுருச்சு அழுகுனது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த அம்மா அழுகின உருளைக்கிழங்கை மட்டும் பார்த்தா போதுமா எல்லா கிழங்கையும் பார்க்கணுமா? சரியா பதில் சொல்ல, கரெக்டாக சொல்லுங்க. அழுகினதை மட்டும் பார்த்தா போதுமா எல்லாத்தையும் பார்க்கணுமா? அட பயப்படாமல் சொல்லுங்க பதில். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். எல்லாத்தையும் தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தா தான் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம மோசமான தாட்டை மட்டும் செக் பண்ணா போதுமா அல்லது எல்லாத்தையுமே செக் பண்ணுமா? அது பேர் தான் கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கை செக் பண்ண போகிற வேலைக்கு வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த அம்மாவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தலை, நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தலை. பண்ண வேண்டிய வேலை இன்ஸ்பெக்ஷன். எதை? ஆகாத விஷயங்களை கண்டுபிடிச்சு வெளியே எடுத்து என்ன பண்ணிடுங்க? போட்டுருணும். இப்போ ஒரு டீப் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு பொருளை செக் பண்ணிட்டு இருக்காங்க, உருளைக்கிழங்கு விட்டுருங்க, அந்த எக்ஸாம்பிளுக்கு சூட் ஆகாது. ஒரு பொருள் ஒரு கம்பெனியில் உற்பத்தியாகி வந்துட்டு இருக்கு. அந்த பொருள் உற்பத்தியாகி வெளியே போகிறப்ப நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அப்படி தான் நம்ம பண்ணுறோம். வெளியே வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். தலையில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒரு பொருள் தப்பாக வந்துருச்சுன்னா தப்பு பொருள் மேலே இருக்கா தப்பு ப்ராசஸில் இருக்கா? கேள்வி கிளியராக இருக்கா உங்களுக்கு? தப்பு பொருள் மேலே இருக்கா ப்ராசஸில் இருக்கா? அப்படின்னா ஒரு தவறான பொருள் வருதுன்னா என்ன இண்டிகேஷன்னா இந்த தவறான பொருளை உற்பத்தி செய்கிற வாய்ப்பு உள்ள இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்க. நீங்கள் என்னென்னமோ சொல்ல வரீங்க, யாருக்கு தெரியும்? நமக்குள்ள ஒரு ஆகாத சிந்தனை வந்திருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஆகாத சிந்தனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அதையும் தேடி எடுத்து வெளியே போடணும். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா?
ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது. மீட்டிங் முடிச்சோன்னு விட்டேன். இவருக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில். அவர் விட்டு அவன் சொல்லி விட்டுருக்காரு. இவரை பற்றி அவன் சொன்னார் என்கிட்ட. எவ்வளோ சுவாரஸ்யமாக கேட்குறாங்க பாருங்களா. அதை வந்து இப்போ நான் விட்டு என்ன பண்ணி வேணும், இன்னைக்கு மீட்டிங் முடிச்சோன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன். கரெக்டுங்களா? யோசிச்சிட்டேன். இப்போ ஈவில் ஸ்பீக்கிங் அது வெளியே வரப்போகுது. இப்போ நான் எதை செக் பண்ணுவேன்? ஈவில் ஸ்பீக்கிங் எனக்குள்ள வருதுங்கிறத செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் செக் பண்ண வேண்டியது பேச வர ஈவில் ஸ்பீக்கிங்கா அல்லது இந்த ஈவில் ஸ்பீக்கிங் நான் பேசுறதுக்கு காரணமாக இருக்கிற பொறாமையா? இவரை பற்றி யார்கிட்ட ஈவில் ஸ்பீக்கிங் பேச போகிறனோ அவர் மேலே எனக்கு என்ன இருக்குப்ப அப்படின்னா, ஒரு தவறான தாட் நம்ம வாயிலிருந்து வருதுன்னா, ஒரு தவறான சிந்தனை நமக்குள்ள வருதுன்னா, அந்த சிந்தனை ஒரு பிரச்சனை இல்லை, அந்த சிந்தனை ஒரு இண்டிகேஷன். எதுக்குன்னா உள்ள ஏதோ ஒரு விஷயம் எப்படி இருக்கு, தவறா இருக்கு. ஒருவேளை உள்ள ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இவரை பற்றி உண்மையாலுமே ஒருத்தர் தப்பாக சொல்லியிருந்தாலும் நான் அதை விட்டு ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? ப்ராசஸ் கரெக்டாக இருக்கு. அப்போ கரெக்ட் பண்ண வேண்டியது ப்ராப்ளத்தையா, கரெக்ட் பண்ண வேண்டியது பொருளையா, ப்ராசஸையா? அப்போ நமக்குள்ள ஏதாவது ஒரு தவறான விஷயம் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஏன் வருதுன்னு உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் இருதயத்தை காத்துக்கொள்ளுது. முதல் பாயிண்ட் என்ன? வந்து இந்த குழந்தைகள் மாதிரியே இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன்ல முதல்ல இருந்து கேட்பேன்ட்டு. முதல் பாயிண்ட் என்ன? கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன். படித்தோமா இல்லையா? ஒவ்வொரு தாட்டும் வர்றதுக்கு முன்னாடி தலையை கேட்டு கரெக்டாக இல்லைன்னு படிக்கணும். ரெண்டாவது, ஏதாவது தவறான விஷயங்கள் நமக்குள் இருக்குன்னா அதை தலையை கேட்டு என்ன பண்ணணும்னா வெளியேற்றணும். மூணாவது பாயிண்ட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். வாசிக்க முடியுமா? இல்லை நானே வாசிட்டுமா? நானே வாசிட்றேன். இதுக்கு வம்பு. கீப்பிங் த ஹார்ட் மீன்ஸ், அதாவது இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்னென்னா, ஆல்சோ மூணாவது பாயிண்ட், ஆல்சோ ஆக்டிவிட்டீஸ் இன் லவ், benevolence, helpfulness and cultivation of the thoughts and sentiments in accord with divine. அவ்வளோதான் அவர் கொடுத்த விளக்கம். அவ்வளோதான் டிவைன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, செகண்ட் பாயிண்ட்ல ஆகாத எடுத்து வெளியே போடுறது, மூணாவது பாயிண்ட்ல நல்லது மட்டுமே விளையறதுக்கு, நல்லது மட்டுமே உள்ள ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நல்ல விஷயங்களை இருதயத்தில் விதைக்கிறது. இதுக்கு பேரும் இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் தான். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தையே விதைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்குள்ள தவறான விஷயம் உற்பத்தி ஆகாது. தமிழில் வாசிக்கலாம். இப்போ இதயத்தை காப்பது என்பது அன்பு, கருணை, உதவி மற்றும் தெய்வீகத்திற்கு ஏற்ப எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை வளர்ப்பது, வளர்த்து கொள்ளுதல். இப்போ நமக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணுறது கூட இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் தான். பட் எதை டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, கருணை, உதவி மற்றும் தெய்வீகம், டிவைன் கண்டிஷன் வச்சுக்கோங்க. தெய்வீகத்துக்கு ஏற்ப நம்முடைய எண்ணங்களை பார்ப்பது மற்றும் உணர்வுகளை வளர்ப்பது. ஒரு சில சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெச்சூரிட்டியில் இருப்பாங்க. நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். சில சகோதரிகளும் மெச்சூரிட்டியில் இருப்பாங்க. அவங்கள பற்றி அல்லது அவங்க கிட்ட போய் வேற யாரோ ஒருத்தர் பேசுகிறத தப்பாக சொன்னால் கூட உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அது உங்கள்கிட்ட சொன்னாங்க பாருங்க, அதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அவங்க ஆக்சுவலாக அவங்க பேசுகிறது ஈவில் ஸ்பீக்கிங். இப்போ அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ரெண்டு பேர்த்து மேலே கோவம் வந்திருக்கணும். யார் மேலே? பேசின அவங்க மேலே வந்திருக்கும், சொன்ன அவங்க மேலே வந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க, ரெண்டு பேர்த்து விட்டு தேங்க்யூ, பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் வந்து இதை வந்து என்னை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா, நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த தாட்டை வாங்கி நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மாற்றி உங்கள் ரெண்டு பேர்த்த பற்றின விஷயத்தை நல்ல விஷயமா என் இருதயத்துக்குள்ள நான் விதைச்சிட்றேன். இனிமேலும் சொல்கிறேன், உங்கள் மேலே நான் எதுக்காக என்ன பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன். ஏன் எந்த விஷயத்தை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? இவர்கிட்ட வந்து நான் எக்லிஷால் எனக்கு பேசவே இல்லைங்க. இவர் கூட கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், வந்து பிரதர் எக்ஸ் கிட்ட இன்னைக்கு நைட்டு போகிற வரைக்கும் நான் பேசவே இல்லை. அவர் ஆக்சுவலாக என்ன ஆகணும் அடுத்தது, அவருக்குள்ள என்ன வரணும் அடுத்தது, கோவம் வரணும். கரெக்டு. கோவம் எதனால் வருது? அன்புனால வருது. யார் அது? சரி, ஓகே, எடுத்துக்கிறேன், அன்புனால வருது. கோவம் எடுத்துக்கலாம். ஓகே, குட் குட். அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, அதனால அவருக்கு என்ன வருது, கோவம் வருது. ஆக்சுவலாக உண்மையாலுமே அவர் என் மேலே அன்பு வச்சிருந்தா, ஏன்னா என் தலையில் அதான் தேவன் சொல்லி கொடுத்துருக்காரு, உண்மையாலுமே அன்பு வச்சிருந்தா நான் பேசாமல் போனால் கூட என்னை பற்றி அவர் தப்பாக பேசக்கூடாது. பேசக்கூடாது இல்லை, தப்பாக நினைக்கக்கூடாது. இதுதான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற நாலேஜ். புரியுது உங்களுக்கு? இப்படி என்ன பண்ணிக்கணும்னா விதைக்க பழகிக்கணும். எப்படி விதைக்கிறது? இன்றைக்கி இந்த சிஸ்டர் கண்டிப்பாக என்னை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அந்த பிரதர் இன்றைக்கி கட்டாயமாக என்னை பற்றி ஈவில் ஸ்பீக்கிங் பேசுவார். ஏன்னா அவர் பிடிக்காத கலர் சட்டை போட்டு வந்திருக்கேன்.
அந்த சிஸ்டர் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, நான் பண்ணல. இன்னைக்கு கண்டிப்பாக என்னை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நான் உங்களுக்காக ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கல்டிவேட் பண்ணிட்டோம்னா யார் என்ன பேசினாலும் நம்மளை அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. நம்ம அப்படியே இருப்போம். அப்படியே எப்படி கல் மாதிரி இல்லை, அப்படியே எப்படின்னா அன்பை மட்டும் செலுத்திட்டு இருப்போம். இந்த 1 Corinthians 13 படிச்ச முடியும் இன்னைக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச லைன் ஏதாவது சொல்லுங்கள். இப்போ எனக்கு கேட்குற ஒரே ஒரு வார்த்தை அன்பு மட்டும்தான். கருத்து எனக்கு என்னென்னா, லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங். அன்பு செஞ்ச எல்லா தப்பான விஷயத்தையும் மறந்துடுமாமா. அதுதான் அன்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் நல்ல ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பிட போட்டு வீட்டில் தங்க வச்சு அவரை பராமரித்து அனுப்புறது அன்பு நினச்சிட்டு இருக்கிறான். எஸ் ட்ரூ. பட் தேவன் எனக்கு தலையில் என்ன கொடுத்தாருன்னா, அப்படிப்பட்ட சகோதரர் நாளைக்கு உங்களை பற்றி தப்பாக பேசினா கூட நீங்கள் அவரை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கிறீங்களா, அதுதான் அன்பு. இது எல்லாம் எங்கேருந்து இன்புட் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையில். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு அனுபவத்தை கொடுத்துருந்தாருன்னா தாராளமாக அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுதான் இருதயத்தை காத்துக்கொள்வதுடைய 3வது பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன், நல்ல வேலை தப்பிச்சிங்க, இனி மறக்காது. செகண்ட் பாயிண்ட்டு எலிமினேட்டிங் த ரிஜெக்டட் பீஸ். 3வது பாயிண்ட்டு கல்டிவேஷன் ஆஃப் டிவைன் தாட்ஸ், இதுவும் இருதயத்தை காத்துக்கொள்ளுதல். 4வது பாயிண்ட் வாசிங்க. இதயத்தை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்ல, அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி பரிசுத்தம் மற்றும் அன்பின் கனிகளாலும் அருளாலும் அதை அலங்கரிக்க வேண்டும். 4th பாயிண்ட் மேக்கப் போட வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன். செகண்ட் பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணி பழகணும், ஆகாத. தேர்ட் பாயிண்ட் கல்டிவேட் பண்ணணும், விதைக்கணும். 4th பாயிண்ட் மேக்கப் போடணும். என்ன மேக்கப் போடணும்? ஹார்ட்டுக்கு மேக்கப் போடணும். ஆக்சுவலாக மேக்கப் போடுறது எதுக்கு தான் உலக பிரகாரமாக பார்க்கலாம். மேக்கப் போடுறது எதுக்கு? அது பேர் மேக்கப்பு. மேலுமெல்லாம் கிடையாது, தப்புது பாருங்க, தப்பு சொல்றீங்க. மேக்கப்னா என்ன? இல்லாத ஒன்று. ஸோ சகோதரி சிலருந்து பதில் வந்ததுனால நான் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் போய்க்கிறேன். மேக்கப்னாலே அங்கங்கே இருக்கிறத சரி பண்ணி எல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, கரெக்டானே? பட் தேவனுக்கு நாம் அங்கங்கே இருக்கிறத சரி பண்ணி காமிக்கிறது மேக்கப் இல்லை. எல்லாத்தையுமே தேவன் எதிர்பார்த்த மாதிரி சரி பண்ணி காமிக்கணும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. பரிசுத்தம் மற்றும் அன்பின் கனிகளால் அது நிறைஞ்சிருக்கணும். அன்பின் கனிகள் சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இரக்கம், எச்சரி. அதை ஏன் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க எல்லாரும்? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்? அலங்கரிக்கணும். அலங்கரிக்கிறது என்ன? எதை எங்கெங்கே மாட்டணுமோ அதை அங்கங்கே மாட்டணும். அதான் அலங்கரிப்பு. அதே மாதிரி தான் அன்பு. தேவன் இந்த அன்பை ஏற்றுக்கிற மாதிரி நான் எப்படி செயல்படுறது? ரியலாக சொல்ல போனால் ஒரு ஊரில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட. பிஸ்னஸ் மீட்டிங்கில் கேட்குறாங்க ஒரு கொஸ்டின். ஒரு சகோதரர் இருந்துருச்சு, நீங்கள் ஏன் அந்த சகோதரருக்கு சப்ஜெக்டே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன அன்பு இருக்குது? நேச்சுரலாக வந்த கொஸ்டின். யோசிச்சு பார்த்தோம், டக்குன்னு இப்படி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு யோசிக்கிறப்ப, அப்போ ஒருவேளை நம்ம அன்பு செலுத்தல ஒரு மேலே அப்படின்னு யோசிச்சா. ஆக்சுவலாக அன்பெல்லாம் செலுத்தியிருக்காங்க. எப்படின்னா, அந்த சகோதரர் ஒரு மோசமான பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் கூப்பிட்டு சப்ஜெக்ட் போடணும்னு அவர் சொல்கிறாரு. ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சார் ஒரு சகோதரர். என்ன தெரியுங்களா? பிரதர், சப்ஜெக்ட் போடுறது அன்பா? ஏன் அப்படி பார்க்குறீங்களா? இருங்கிட்டு எந்த ஊரில் நடந்தது இப்போ யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த தாட் தலையை கேட்டு வந்துச்சா தானே வந்துச்சா? ஒரே வார்த்தை அந்த சகோதரருக்கு பதில் கொடுக்குறாங்க. அன்பு என்பது அவர் இவ்வளவு செஞ்சும் அவரை பற்றி யார்கிட்டையும் போய் தப்பாக சொல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் அன்பு. பேசாம உட்காந்துட்டார். ஸோ பொறுமைன்னா எப்படிப்பட்ட பொறுமை இருக்கணும்? பைபிள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமைசாலி யோபு தாங்க. அதை விட பொறுமைசாலி நீங்கள் இருந்தா உண்மை தானே? ஏன் அவருக்கு ஒரு வாரத்தில் நடந்த சம்பவத்தை 110 வாரமாக உட்காந்து இன்னும் பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பொறுமை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்தோம்னா அந்த கேரக்டரு நம்ம நல்ல சாதகமான சூழ்நிலையில் எல்லாத்தையும் பொறுமையாக ரியாக்ட் பண்ணிட்டு நம்மளை பற்றி யாரோ ஒருத்தர் சொன்னோம் டக்குன்னு ஹால் அவுட் எதிர்த்து போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே அவுட்டு. பட் தேவன் எதை பார்ப்பார்? ஹாலில் சாந்தமாக உட்காந்துருக்கிறதையும் எந்திரிச்சு போகிறதையும் பார்ப்பார். இல்லை, இந்த பொறுமை இங்கேருந்து இவர் இருதயத்துக்குள்ளே எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பார்.
ஸோ 4th பாயிண்ட் மேக்கப் போடுறது. இந்த 4 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கல்டிவேஷன், மேக்கப். ஸோ எல்லார் இதையும் தேவனுக்கு ஏற்புடையதாக மாறி இருக்கணும். ஒருவேளை நம்ம இருதயத்தை காத்து கொள்ளவில்லை, தேவன் நிறைய நாலேஜ் கொடுத்துட்டார், தலையை பராமரிக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் தேவன் நம்ம தலையை பராமரிக்கிறார், ஆனால் நம்முடைய இருதயத்தை நம்ம காத்து கொள்ளவில்லை என்றால் தேவன் நமக்கு என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார்? நீங்களே யோசிங்க. சகோதரர் எழுதுறாரு, வாசிங்க. அநீதி அல்லது பாவம் அல்லது அசுத்தம் எந்த அளவிற்கு ஆட்கொண்டுள்ளதோ அதே அளவுக்கு இருதயமும் தீட்டுப்பட்டதாகவும் கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ள கூடாததாகவும் இருக்கும் என்பது நிச்சயம். நிச்சயம். எந்த இருதயம் தேவன் சொன்னதை பண்ணலையோங்கிற பாயிண்ட் விட்டுட்டு அநீதியும் அசுத்தமும் நிறைஞ்சிருக்கோ அந்த இருதயமானது தேவனுடைய பார்வையில் நிராகரிப்புக்கு ஏற்ற வழியில் இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளாதா இருக்கும். அதே சமயம் இது அவருடைய நிராகரிப்புக்கு நேரான வழியில் நம்மை நடத்தி செல்லும் என்பது நிச்சயம். ஸோ இது வரைக்கும் சப்ஜெக்ட் கிளியரா புரிஞ்சவங்களுக்கு அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்போ தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையின் கடைசியில் ஒரு பரிசு வச்சிருக்காரா? பிரைஸ் வச்சிருக்காரா? வச்சிருக்கல. இல்லாட்டி அந்த இடத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன வச்சிருக்காரு நமக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கறதுன்னு தேவன் எதை வைத்து முடிவு பண்ணுவார்? எனக்கு ஒரு சிம்பிளாக ஒரே லைனில் பதில் வேணும். நான் இந்த சப்ஜெக்டுடைய முக்கியமான பாயிண்ட் அதுதான். தேவன் நமக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்பதை எதை வச்சு முடிவு பண்ணுவார்? முதல்ல என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லட்டுமா? கேட்க நமக்கு சான்சஸ் எதில் இருக்குன்னு சொல்லிடுறேன். இரண்டே படிச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையின் போக்கு ஒரு தடவை சொல்லிடுங்க எல்லாருமே. எப்படி போகுதோ தெரில. அடுத்தது எதை பெற்றுக்கொள்ள போகிறோன்னு தெரியல. எதை பெற்றுக்கொள்ள போகிறோங்கிறது வாழ்க்கையின் போக்க பொறுத்து அமைப்போது. இது கிளியர். அடுத்தது தேவன் நம்ம கொடுக்க போகிறது எய்தர் நித்திய ஜீவன், அது சாகாமை அழியாமை, நான் பேருக்கு அப்படி வச்சுருக்கேன். ரெண்டாவது நித்திய மரணம். இந்த ரெண்டு தான் நமக்கு சாய்ஸ். ரொம்ப நேரமாக கை இப்படியே நிற்கிது, சொல்லுங்க. ரெண்டு தான் சாய்ஸ். நித்திய ஜீவனில் ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்று சபை, இன்னொன்று அது நித்திய ஜீவன் எடுத்துக்காதீங்க, அழியாமைன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்று சபை, இன்னொன்று தெல்கோடு. இவ்வளோதான் சாய்ஸ் நமக்கு. எத்தனை சாய்ஸ் நமக்கு? சொல்லுங்க. அது கேட்டுக்கிறேன், என்ன பண்ணுறது? ஒன்று சபை, இல்லைன்னா திரள் கூட்டம், இல்லைன்னா உலக ஜனங்களாக வருவோம். வரலாம் ஆவியில் ஜனிப்பிக்கப்படாதவர்கள். இப்போ நம்ம பேசிக்கிற சப்ஜெக்டில் அவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மூணு தான் சாய்ஸ். இப்போ இந்த மூணையுமே எதை நம்ம கொடுக்கலான்னு சொல்லி தீர்மானிக்க போகிறது யார்? நம்ம தான் தீர்மானிக்க போகிறோம். தேவன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? தீர்மானிக்க போகிறது யாரு? தேவன். இப்போ அடுத்த கேள்வி, தீர்மானிக்க போகிற தேவன் நமக்கு இதில் எதை கொடுக்கலான்னு எதை வச்சு தீர்மானிப்பார்? ஆவியின் கனிகளை வைத்து கொடுப்பார். சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆவியின் கனிகளை வைத்து கொடுப்பார். வேற ஏதாவது பதில் இருக்கா? நம்முடைய செயல்பாடுகள். நீங்க என்ன சொல்ல என் காலில் விழுகாது, விடுங்க, சொல்லாதீங்க. சப்ஜெக்ட் ஃபுல்லாக சொல்லக்கூடாது. எதை வச்சு கொடுப்பார்னா நம்முடைய வெளிப்புறமான தோற்றத்தை வைத்து அல்ல. பேர் 8:45 கிளிஷாக்கு வந்துடுவார். வெளியே போனார்னா யார்கிட்ட அனாவசியமாக பேச மாட்டார். அப்படியே பைக் எடுத்து போனார்னா வீட்டில் போய் பைக்கை நிறுத்திட்டு பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவார். பைபிள் எடுத்து படிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டு தூங்கி மறுபடியும் எழுந்திரிச்சு திருப்பி பைபிள் எடுத்து படிப்பார். பக்கத்து வீட்டில் அனாவசியமாக சண்டைக்கே போக மாட்டார். வியாபாரத்தில் யாரையுமே ஏமாற்ற மாட்டார். யாராவது ஏமாற்றுன்னு நினச்சாலும் ஏமாந்துருவார். யாரை பற்றி தப்பாக பேச மாட்டார். இப்படி ஒருத்தர் இருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிறவருக்கு சபை வாய்ப்பை தேவன் கொடுத்துருவாரா? நான் போயிட்டு அடுத்த முறை வரும்போது நீங்கள் இந்த பதிலை சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கொடுத்துருவாரான்னு கேட்குறேன். சும்மா சொல்லுங்கள். ஆமான்னா ஆமான்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லுங்கள். அவர் நல்லா தான் இருக்கிறாரு. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்ன? அப்போ நல்ல விஷயம் தானே, கொடுக்கலாம்ல. அப்போ கொடுக்கலாம்ல. பாருங்க, மற்றவங்க ஏமாத்தினாலும் தெரிஞ்சே ஏமாந்துருவார்.
இதை விட நல்ல கேரக்டர் வேறு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இவர் எதுக்கு குவாலிஃபை ஆகிட்டா இருப்பேன்? சர்ச் கிளாஸ் குவாலிஃபைடு. இன்னும் இல்லை இல்லைங்க, தேவன் மாதிரி இல்லை இல்லைங்கிறீங்க நீங்கள். அப்போ தேவன் எதை வச்சு தான் தீர்மானிப்பார்? அதைவா சொல்லுங்க. சிம்பிள். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தேவன் அவங்க இருதயத்தின் கண்டிஷனை வச்சு தான் தீர்க்க போகிறார். திருப்பி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுமா? ரசல்பார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தார். இந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்ப இந்த எக்ஸாம்பிள் விட்டுலாமாங்கிற அளவுக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் அதை விட சூப்பர் எக்ஸாம்பிள் யாருமே கொடுக்க முடியாது. இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். எதை வச்சு தேவன் நமக்கு எதை கொடுக்குறதுன்னு தீர்மானிப்பார்னா நம்முடைய இருதயத்தை வச்சு தான். வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து அல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது. கோர்ட்டில் தானே கேஸ் நடக்கும். கேஸ் ஒருத்தர் போடுவார், ஒருத்தர் மேலே கேஸ் போடப்படும். கரெக்டுங்களா? இப்போ அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா ஜட்ஜனுடைய பொறுப்பு என்னன்னா எப்படியாவது இந்த கேஸ் ஃபைலை என்ன பண்ணியாகணும், முடிச்சாகணும். வாசிங்க இப்போ புரியுதான்னு பார்க்கலாம். அதாவது நீதிமன்றத்தில் வழக்கறிஞரால் ஒரு வழக்கு விசாரிக்கப்படும் போது அவ்வழக்கில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் குழுவினர் தங்களுடைய கடமையை செய்ய முற்படுவர். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்ச மாதிரி தலையாட்டக்கூடாது. புரிஞ்சா புரியலையா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. இப்போ அதாவது ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா ஜட்ஜு, லாயர் இவங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்புனா எப்படியாவது அந்த கேஸுக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கேஸை என்ன பண்ணணும், முடிக்கணும். இதை ஒத்துக்கிறீங்களா? புரிஞ்சவங்களுக்கு இதை எழுதியிருக்காரு. அடுத்தது, இந்த கேஸை முடிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன தேவை? ஒரு கேஸ் தேவை. ஒரு பிரச்சனை வரணும். கரெக்டுங்களா? அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு வரணும். அப்போ தான் முடியும். பிரச்சனை வந்தால் பிரச்சனைக்கு என்ன வரணும்? அடுத்தது தீர்ப்பு வரணும். இந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு 2 பேர் ஒர்க் பண்ணணும். ஒன்று வக்கீல் வாதாடுவார், இன்னொன்று ஜட்ஜு என்ன கொடுப்பாரு, தீர்ப்பு. இவ்வளோதான் கேஸ். ஸோ ஒரு கேஸ் வருது, அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வக்கீல் வாதாடுவார், ஜட்ஜு யார் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். வக்கீல் ஜட்ஜு யார் மேலே கேஸ் போட்டிருக்கோ, யார் கேஸ் போட்டோ அவங்க 2 பேர்த்தோட வீட்டுக்கு போய் பின்னாடி சிஐடி வச்சு அனலைஸ் பண்ணி அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். கரெக்டுன்னு. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, எதை வச்சு கொடுக்குறாரு? யாரை வச்சு? வழக்கறிஞர். அப்படின்னு இந்த இடத்துல ஜட்ஜு யாரை நம்புறாரு? அப்போ கேஸுக்கு என்ன வந்துடும்? முடிவு வந்துடும். சூப்பர். இப்போ ஒரு திருட மேலே கேஸ் போட்டிருக்காங்க, திருடிட்டான்ட்டு. இப்போ ஜட்ஜு எப்படிலாம் தீர்ப்பு கொடுக்கலாம்? எய்தர் ஆமாம் திருடிட்டான், இல்லை திருடலை, இல்லை திருட முயற்சி செய்தார், இல்லை திருட முயற்சி செய்யவில்லை. இந்த 4 ஏதோ ஒன்று தான் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு கிளியராக இருக்கு உங்களுக்கு? அதாவது சபை, திரள் கூட்டம், அது மாதிரி தான். சபை, திரள் கூட்டம், இந்த செகண்ட் டெத் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒன்றைத்தான் ஜட்ஜு தீர்ப்பாக கொடுக்க முடியும். ஆனால் இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒன்று ஜட்ஜு சும்மாலாம் தீர்ப்பாக கொடுக்க மாட்டார். எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பார்? வக்கீலுடைய வாதம். சூப்பர். வக்கீல் எப்படி வாதாடுறாரோ அதை வச்சு தான் தீர்ப்பு. ஏன்னா திருடனையும் திருடன் சொல்லி கேஸ் போட்டவரையும் நம்ப முடியாது. யாரை நம்பலாம்? வக்கீல. ஏன் தெரியுமா? வக்கீல் எப்படி நம்புறாருன்னா வக்கீல் நல்லவருங்கிறதுக்கா இல்லை, வக்கீல் அவர் நல்லவருங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஆதாரங்களோட போராடுறார். அந்த போராட்டம் உண்மையும் ஜட்ஜு கண்டுபிடிச்சிட்டாருன்னா வழக்கறிஞருக்கு இல்லை, அந்த திருடனுக்கு, ஒரு கேஸ் போட்டவருக்கு ஏதோ ஒரு நல்ல வகையில் ஒரு தீர்ப்பு கிடைச்சிடும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அடுத்த கொஸ்டின், நாம் எதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? அழியாமை தான். ஒரே பாயிண்ட் முடிச்சிட்டிங்க. ரைட். இதை யார் டிசைட் பண்ணணும்? தேவன். கரெக்டு தானே? ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கணும், அவர் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அவர் தான் இப்போ ஜட்ஜு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜட்ஜு நமக்கு சபையா, திரள் கூட்டமா, அல்லது உலகத்துக்கு வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவங்களா அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா நமக்காக இந்த ஜட்ஜ் பிதாவாகிய தேவன்கிட்ட வாதாட போகிற வக்கீல் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவனை உங்களுக்கு சபை வாய்ப்பை கொடுத்துருங்க. அப்போ 5th வால்யூம் அவுட். அவருடைய வேலையே வேற, அது இப்போ நம்ம பேச வேண்டாம். நமக்காக
வாதாட போகிற வக்கீல் யார்? ஏற்கனவே போன கேஸில் சொல்லிட்டு எக்ஸாம்பிளில், திருடன் வீட்டில் போய் திருடனானா இல்லையான்னு ஜட்ஜு பார்க்க மாட்டார். அது அவசியம் இல்லை, எதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வாதாடுற வக்கீலோட வாத திறமையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நமக்கு இது எதை கொடுக்கறதுங்கிறத நமக்காக தேவன்கிட்ட எது வாதாடும் என்று கேட்டேன். அப்போ தேவன் எதை செக் பண்ணுவார்? இருதயத்தின் கண்டிஷன். இவங்க ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறாங்களா இல்லையா பார்க்க மாட்டார். அது நம்ம வாழ்கிறப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? இன்னைக்கு ஈவில் ஸ்பீக்கிங் பேசல, நாளைக்கு பேசுமா பேச மாட்டோமா? அப்படின்னா இது வரைக்கும் ஒருத்தர் ஒரு தப்பு செய்யலைங்கிறதுக்காக இனிமேல் செய்ய மாட்டார்னு சொல்ல முடியாது. ஆனால் இருதயத்தை செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாருன்னா இந்த தப்பை இனிமேல் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அப்படின்னு தேவனால் டிசைட் பண்ண முடியுமா? முடியாதுங்களா? அப்போ சொல்லுங்க, எது நமக்காக தேவனிடத்தில் வாதாட போகிறது? யாருடைய இருதயம்? எப்படிப்பட்ட இருதயம்? நம்ம பாதுகாத்து வச்சோம் பார்த்தீங்களா, கடினப்படுத்தாம, அந்த இருதயம். அந்த இருதயம் தான் தேவன்கிட்ட சொல்ல போது இவர் எந்த வாய்ப்புக்கு தகுதி பெற்றவர். புரிஞ்சவங்களுக்கு? நம்முடைய இருதயமே நம்மளை செகண்ட் டெத்துன்னு சொல்லி கொடுத்துருச்சுன்னா அதுக்கு மேலே யார் வந்தாலும் நம்மளை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இந்த தாட்டை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் திங்க் பண்ண முடியாது, 7ஆம் சபையின் தூதனை தவிர. நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கு போட்டு பாருங்க, இந்த பாயிண்ட் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்ன ஆக போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எங்க இருதயம். இந்த இருதயத்தை ஒழுங்காக வச்சுருந்தோம்னா இதுவே சொல்லும் நம்ம யாருன்ட்டு. ஒரு சின்ன விளக்கம் போடுறேன், புரிஞ்சுதுன்னா மட்டும் என்னை பார்த்து சிரிங்க, இல்லாட்டி சிரிக்காதீங்க. வாசிங்க. இந்த சோதனையில் சேர்ந்துள்ள பிரச்சனை அதன் விளைவு மிகவும் முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம் அவ்வாறு செய்தால் பிரச்சனை அல்லது விளைவு நம் இதய நிலையை பொறுத்தது என்ற இறைவனின் அறிவிப்பை நாம் நம்பினால் நம் இதயங்களை தூய்மையாகவும் இனிமையாகவும் மென்மையாகவும் அன்பாகவும் வைத்திருப்பதில் எல்லா விடாமுயற்சியையும் பயன்படுத்துவதற்கான காரணத்தை காண்கிறோம். சிரிச்சதுக்கு நன்றி. ஒரே ஒருத்தர் மட்டும் சிரிச்சிருக்கிறாங்க, மிச்சவங்கெல்லாம் சிரிக்காம உட்காந்துருக்குறாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சுட்டாரு. என்ன உண்மை தெரிஞ்சு போச்சு? நம்ம சபையாக போகிறோமா, திரள் கூட்டமாக போகிறோமா, அழிய போகிறோமான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்? வேற யார் நம்மளை பற்றி பேச போகிறதில்ல, நம்மளுடைய இருதயம் தான் பேச போகுது. இப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்பப்போ சொல்லுங்க, நெஞ்சை தொட்டு சொல்லுங்கன்ட்டு. அந்த நெஞ்சு வேற இல்லை, நம்ம இருதயம் தான். இது சொல்லிடுச்சு நம்ம இப்போ யாருன்ட்டு. ஆனால் இன்னும் நமக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ள 4 பாயிண்ட் பார்த்தோம்ல, அதை செஞ்சோம்னா இந்த இருதயம் தேவன்கிட்ட சொல்லும், தேவனே என்ன நம்புங்க, இவர் சபைக்கு தகுதியானவர். இந்த 4 பாயிண்ட் என்ன ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்பீடாக வருது பாருங்க. கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷனு, ரிஜெக்ஷனு, கல்டிவேஷன் ஆஃப் தாட்ஸ், அப்புறம் மேக்கப், அன்பின் கனிகளால் நிரம்பியிருக்கு. இதை இப்போ பண்ண ஆரம்பிச்சோம்னா கூட போதும், இந்த இருதயம் தேவனுக்கு சாட்சி. நான் சொல்றது புரிஞ்சு இல்லைங்களா? ஒருவேளை தேவன் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் ஒரு சகோதரர் ஈவில் ஸ்பீக்கிங்கே பண்ணல, நாளைக்கு பண்ணிட்டாருன்னா பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது வரைக்கும் பண்ணாதவர் நாளைக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப தேவன் எதை வச்சு நம்புவாரு? எதை வச்சுன்னா, இந்த இருதயம் அவர் ஈவில் ஸ்பீக் பண்ண விடாது அப்படின்னு இருதயம் சொல்லிடுச்சுன்னா அவர் பண்ண மாட்டார், தேவன் அக்செப்ட் பண்ணிடுவார். தலை முக்கியமா இருதயம் முக்கியமா? பாடத்தோட தலைப்பு கேட்ட, வேற ஒன்றும் கேட்கல உங்ககிட்ட. தலையை விட எவ்வளோ முக்கியமானது நம்ம லைஃபே இந்த இருதயத்தை பாதுகாத்துல தான் இருக்காது. ரசல் ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு, இந்த விஷயம் மட்டும் ஒழுங்காக அப்சர்வ் பண்ணோம்னா, ஒழுங்காக கடைபிடிச்சோம்னா செகண்ட் டெத்துக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை டோட்டலாக குறைஞ்சிருக்கிறார். வாசிங்களேன். ஒரு விசை நமது புரிதலின் கண்கள் திறக்க தொடங்கி தெய்வீக அன்பின் நீளம், அகலம், உயரம் மற்றும் ஆழத்தையும் அற்புதமான ரட்சிப்பின் திட்டத்தையும் புரிந்து கொள்ளும் பொழுது தற்பொழுதுள்ள யுகத்திலோ அல்லது 1000 வருட அரசாட்சியிலோ நித்திய ஜீவனை அடைய தவறியவர்களின் எண்ணிக்கையானது மிகவும் சொற்பமானதாகவே இருக்கும் என்ற எண்ணம் நமக்கு எழுகிறது. கண்டிப்பா செகண்ட் டெத்துக்கு இப்போ மட்டும் இல்லை, 1000 இயர்ஸ்ல போறவங்களுடைய எண்ணிக்கை கூட எப்படி ஆயிருமாமா, குறைஞ்சிரும். இதை படிக்கிறப்ப எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன அடிஷனல் ஆட் ஆகி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1000 இயர்ஸில் கண்ணுக்கு தெரியிற ராஜ்யத்தை உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் ஆதார போகிறது அவங்க இருதயம் தான். வெள்ளாடு செம்மறியாடு பேரபிள்ளையும் சரி, அதுக்கப்புறம் எவ்ரி 100 இயர்ஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய லிட்டில் சீசன்லையும் சரி,
தேவன் செக் பண்ண போகிறது இருதயத்தை தான். இதுதான் உண்மை. ஸோ தலையை விட எதான் முக்கியமானது? இப்போ உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறீங்களா? கேஸ் ஸ்டடி. ஒரு சகோதரன் மரணத்துக்கு எதுவான பாவம் செஞ்சிட்டார். உடனே உங்கள் இருதயம் எங்கே போகுது? இப்போ எங்கே யார் அதுன்னு போகுது? கரெக்டு போகுது இல்லையா? இப்போ கொஸ்டின், அப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அவரை யாரும் காப்பாற்ற முடியாது. எக்ஸாம்பிள், இது ரசல் எழுதியிருக்காருக்கா சொல்கிறேன். அவரை ஜெபம் பண்ணி காப்பாற்ற முடியுமா? முடியாதுங்கிறது எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து வருதா, தலையிலிருந்து வருதா? ஒருத்தரை செகண்டத்திலிருந்து ஜெபம் பண்ணி காப்பாற்ற முடியாதுங்கிற இன்புட்டு நாலேஜ் எங்கிருந்து வருதுன்னு கேட்டேன். பதில சொல்லி கேள்வி கேட்குறேன் பாருங்க. தலையிலிருந்து வருது, வந்துருச்சுல்ல. இப்போ தலையை மீறி நம்ம மறுபடியும் போய் உட்காந்து தேவனை எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணால் தேவன் கேட்பாரா? கேட்பார் போல் இருக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தா. இதைத்தான் பெயர் சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணிடலாம், நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் கிளியராக என்ன கொடுத்தாருன்னா, எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. தலையில் இருக்கா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு ஜெபம் பண்ணலான்ட்டு. தலையில் இருக்குன்னு வேறு சொல்லிட்டீங்க. எனக்கு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது. எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? மயக்கம் வர மாதிரி இருக்கு எனக்கு. ஜெபத்தில் பரிசுத்தாவி மட்டும்தான் கேட்பாங்களாமா, ஞானத்தை மட்டும்தான் கேட்பாங்களாமா. எனக்கே பயங்கரமாக இருக்குது. எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சாச்சுல்ல. இதுக்கு மீறி கேட்டால் தேவன் அதை என்ன பண்ண போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல. ஒரு வசனம் மட்டும், வசனத்தை வாசிக்கலாம், அதில் விளக்கம் இருக்கு பாருங்க. 1 யோவான் 5:16 மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். எதுக்கு பிரேயர் பண்ண சொல்லியிருக்காரு, எதுக்கு பிரேயர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு? ஏது வல்லாத பாவம் செஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு பண்ணாதீங்கன்ட்டார். இதை மீறி பிரேயர் பண்ணி வாங்க முடியுமா? எதுக்காக இந்த பாயிண்ட் சகோதரர் எழுதியிருக்காருன்னா, உங்கள் இருதயம் தலையை கேட்காம செயல்பட்டுட்டு அதுக்கப்புறமா தேவன்கிட்ட போய் பிரேயர் பண்ணி மன்னிப்பு வாங்கிக்கலான்னு மட்டும் நினச்சிக்காதீங்கன்ட்டார். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சா புள்ளி உங்களுக்கு? தலையை கேட்காம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம், இதுவே தப்பு தானே. தலையை கேட்காம பண்ணுறது தப்பு தான், ஏன்னா இருதயத்தை காத்துக்கொள்ள. இதை பண்ணிட்டு எப்படியாவது தப்பிச்சிருங்கிறதுக்காக தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் தேவன் கேட்பாரா? அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு, இந்த நீதிக்கு ஜெபம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்ம தலையை கேட்காம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம். இதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவாரா? நீங்க பேச மாட்டீங்களான்னு கேட்கல. அவர் பேசுவாரா, பேச மாட்டாரா? கட்டாயம் பேச மாட்டார். ஏன்னா அவர் பரிந்து பேசுறதே அறியாமல் செய்யற விஷயத்துக்கு. நம்ம தலையில இருக்கிற விஷயத்தை பண்ணாமட்டு இதுக்கு போய் பரிந்து பேசுவார் எதிர்பார்த்துக்கிறது முட்டாள்தனம். ஸோ ஜபத்திலும் ரிலீஃப் கிடையாது, இதுக்கு பரிந்து பேசுதலும் கிடையாது. 100% இருதயத்தை காப்பாற்றினா மட்டும்தான் நாம் இந்த கேஸில் சபையாகவோ அல்லது கொஞ்சம் கம்மியாக போய் திரள் கூட்டமாகவோ அல்லது ஒன்றுமில்லாமல் போய் அதுவாகவோ போக முடியும். நீங்கள் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன சகோதரர் சொல்லிட்டாருன்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லாமல் யாருக்கும் சபை என்ற வாய்ப்பு கிடையவே கிடையாது. இப்போ நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ன தெரியுங்களா? தலை என்ன சொல்லுதோ அப்படியே கேட்கணும். இந்த பாயிண்ட் எப்போ அதிகமாக யூஸ் ஆகும் எக்லிஷியாவில்? தலை என்ன சொல்லுதோ அப்படியே செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு எப்போ எக்லிஷியாவில் அதிகமாக யூஸ் ஆகும்? எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, கரெக்டாக எலெக்ஷன் கரெக்டாக. அப்போ தலை இல்லாத ஒரு விஷயத்தை கை தூக்குச்சுன்னா இதுக்கு மன்னிப்பு உண்டா? எவ்வளவு டேஞ்சரஸான விஷயத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. இதுக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணியோ அல்லது இயேசு கிறிஸ்து பரிந்தோ என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். சகோதரர் அழகாக அந்த பாயிண்ட் எழுதியிருக்காரு. அண்ட் தட் கேரக்டர் டெவலப்மெண்ட் மீன்ஸ், அதாவது குணலட்சணத்தின் வளர்ச்சி என்பது என்னவென்றால், நாட் மெரிலி அண்ட் அவுட்வேர்டு லாயலிட்டி அண்ட் ரெஸ்ட்ரைன் ஃப்ரம் சின், அதாவது பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வதோ மற்றும் வெளிப்புறமான உண்மையாக இருக்கிறதோ கேரக்டர் டெவலப்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு உண்மையாக தெரியுமா நான் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்லவனா கெட்டவனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயமாக தெரியாது. ஏன் தெரியுமா? வெளிப்புறமா நான் நடிச்சுட்டு கூட இருக்கலாம், இருக்கலாமா இருக்க முடியாதா? நான் பாவத்திலிருந்து விலகி இருக்கலாம். பாவத்திலிருந்து விலகி இருக்கிறது சபையாகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை. அப்படி பார்த்தா பழைய ஏற்பாட்டு காலத்து நீதிமான்கள் நம்மளோட மேலே போயிடுவாங்க. ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது அது அல்ல.
அப்போ இதுதான் கேரக்டர் டெவலப்மெண்ட்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் மட்டும்தான் கேரக்டர் டெவலப்மெண்ட். இதுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு வசனம் சொல்லுங்களேன். இருதயத்தில் நானே ஆரம்பித்து கொடுத்துட்றேன். நான் வேற மாதிரி ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். சொல்லுங்க, மத்தேயு 5:8 வாசிங்க. வேற வழியில் வாசித்தான் ஆகணும். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சொல்லுங்கள் அன்பான சகோதரர், சொல்லு. இருதயத்தில் சுத்தமாக இருப்பது என்றால் என்ன? இருதயத்தை தினமும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுவது. இருதயத்தை காத்துக்கொள்ளுதல், அவ்வளவுதான். இது மட்டும்தான் நம்ம என்ன போறோங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இல்லை யாரோ ஒருத்தர் வந்து நம்முடைய இருதயத்தை செக் பண்ணா ரிசல்ட் என்ன? 100க்கு மார்க் போடுங்க. இப்போ இன்னைக்கு தேதி என்னங்க? 15. எங்கள் தலையிலேருந்து வந்துச்சா இருதயத்துலேருந்து வந்துச்சா? இதெல்லாமா பதில் கேட்பீங்க, வேற வழியில் கேட்டுத்தான் ஆகணும். 15ஆம் தேதி 6வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு நம்முடைய இருதயத்தை செக் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருமா தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை செக் பண்ணா என்ன தெரியும்? ஒன்று தெரியும், அப்படியே நீ பார்ப்பீங்கன்னு தெரியும். என்ன பதில் தான் சொல்ல போகிறாரோ இதை நான் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணிக்கணும். சகோதரர் சொல்கிற விஷயம் என்ன? இருதயத்தை செக் பண்ணி பார்த்தா 2 விஷயம் இருக்குமாம்மா. ஒன்று, புது சிருஷ்டி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று, பழைய மனுஷன் எவ்வளவு மறிச்சிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். எதுக்காக இதை செக் பண்ண அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பழைய மனுஷனானது நமக்குள்ள மறிச்சிட்டு இருக்கா இல்லையாங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எதான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தின் கண்டிஷன் தான். என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய இருதயத்துடைய கண்டிஷனை எதுக்காக செக் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை நானே படிக்கிறேன் தமிழில். நம்முடைய இருதயத்தை இப்பொழுது சோதனை செய்தால் புதிய சிருஷ்டி பழைய மனுஷன் என்கிற இம்பர்ஃபெக்டான வேலைக்காரனை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்கலாம். திருப்பி சொல்கிறேன், புதிய சிருஷ்டி பழைய மனுஷன் என்கிற இம்பர்ஃபெக்டான வேலைக்காரன். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுக்கறதுக்கு ரசல் பரால மட்டும் தாங்க முடியும். அவன் ஒரு வேலைக்காரன், நமக்கு ஆக்சுவலாக வேலைக்காரன். ஆனால் எப்படிப்பட்ட வேலைக்காரன்? இம்பர்ஃபெக்ட் வேலைக்காரனை புது சிருஷ்டி ஒழுங்காக வேலை வாங்கிட்டு இருக்கா இல்லையான்னு இருதயத்தை செக் பண்ண கண்டுபிடிச்சிடலாமா? உண்மையாலுமே இந்த கருத்துக்களெல்லாம் 100க்கு 100 உண்மைங்க. நம்முடைய இருதயத்தின் கண்டிஷன் சொல்லும் பழைய மனுஷனை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கார் ரசல் பட்டு. எவ்ரி ஆக்ட், எவ்ரி வேர்டு, எவ்ரி தாட்டை செக் பண்ணிகிட்டே இருந்தா போர் அடிச்சிடாதா? அளவு கூட இருக்கலாம். போர் அடிக்குமா அடிக்காது கேட்டிருக்க அவரும் பாருங்க பொறுமை உட்காந்து பதில் கொடுத்துருக்காரு அதுக்கு. ஆனால் நான் வேற ஒரு பதில் யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சகோதரர் சொன்னதை நம்ம படிச்சிடலாம். வாசிங்க. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சிந்தனையும் சரியா தவறா என்று தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும், நீதியும் அன்பும் முழுமையாக இல்லாத எந்த ஒரு உணர்வையும் நிராகரிக்கவும் மறுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும் நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறி உங்கள் வாழ்க்கையையே பரிதாபமாக மாற்றிவிடும் என்று ஒருவேளை உலகத்தார் நம்மிடம் சொல்லக்கூடும். நல்ல பாயிண்ட் தானே? எப்போ பார்த்தாலும் இன்ஸ்பெக்ஷன், எப்போ பார்த்தாலும் ரிஜெக்ஷன், எப்போ பார்த்தாலும் கல்டிவேஷன், எப்போ பார்த்தாலும் அலங்கரிப்பு போட்டு இருந்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு பெரிய அழுத்த ப்ரெஷர் ஆயிராதா? அவர்கள் சொல்லுகிறபடியே முதலில் நமக்கும் அவ்வாறு தோன்றி இருக்கலாம். முதல்ல இல்லை, 2025 நமக்கு அப்படித்தான் தோணுது. இது ஒரு பெரிய ப்ரெஷர் ஆச்சே நமக்கு அப்படின்னு தோன்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மென்மையாகவும் கிருபையாகவும் படிப்படியாகவும் நீதி மற்றும் அன்பின் கொள்கைகளை உயர்வாக நினைத்து ஏற்றுக்கொள்ளும்படியும் வழிநடத்துகிறார் என்று நாம் அவர்களுக்கு பதிலளிக்கிறோம். அவர் சிம்பிளா முடிச்சிட்டார், அப்படித்தான் முடிச்சிட்டார். உங்களுக்கு போர் அடிச்சு அடிச்சுட்டு போட்டுட்டாரு. ஆனால் பண்ண வேண்டிய வேலை அதுதான். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்படியே இந்த அம்மா செக் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இந்த அம்மாவுக்கு போர் அடிச்சிடாதா? இதான கொஸ்டின். இந்த அம்மாவுக்கு போர் அடிக்குமா அடிக்காது? திருப்பி கரெக்டாக சொல்லுங்கள். அந்த அம்மாவுக்கு போர் அடிக்கும். ஆனால் அந்த போர் அடிக்கிறதுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு எது ஞாபகம் தெரியுமா? சம்பளம் ஞாபகம் வராதா? இன்றைக்கி ஒழுங்காக இன்ஸ்பெக்ஷன் பார்க்க மட்டும் ஒரு உருளைக்கிழங்கு வெளியே போச்சுன்னா 1 மாதம் சம்பளம் கட்டு. அப்போ அந்த அம்மா போர் அடிக்குதா இல்லைங்கிற கேள்வி கேட்காது.
ஒழுங்காக வேலை செய்யறேன்னா இல்லையான்னு பார்க்கும். அப்போ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆதாயத்து மேல் இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் வேலையில் காமிச்சா தான் கிடைக்கும். அந்த அம்மா புரிஞ்சிருக்கு. ஸோ இது போர் அடிக்காது. நம்ம லைஃப் அப்படித்தான். எவ்ரி ஆக்டு, எவ்ரி தாட்டு, எவ்ரி வேர்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்காவது போர் அடிக்குன்னு சொல்கிறீங்க? சகோதரர் சொல்கிறார், போர் அடிக்காது, இது என்னவா மாறிடும்னா உங்கள் லைஃபாகவே மாறிடும். எப்படி லைஃபாக மாறும்? ஆரம்பத்தில் இது போர் அடிக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷராக இருக்கும். நீங்கள் டெய்லி பண்ணி 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 பழகிட்டிங்கன்னா இது எப்படி உங்களுக்கு மாறிடும்னா, சொல்கிறார் பாருங்க விஷயம். கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அதை செய்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடையும் இடத்திற்கு நாம் படிப்படியாக வருகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, டெய்லி செஞ்சு 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 இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேலை மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுமா? எல்லாரும் ஆஃபீஸ் போகிறீங்களா இல்லையா? முக்கால்வாசி பேர் போகிறதில்ல. பாவம் எக்லீஷா என்ன பண்ணுமோ தெரில. போகிறீங்களா போகிறது இல்லையா? ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். இது போகிறது நாளைக்கு காலை எழுந்திரிச்சு போகிறப்ப எல்லோரும் சந்தோஷத்தோடு தான் போகிறோமா? உண்மை சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டுருக்கோம்? போயிட்டுருக்கோம். இப்படியே டெய்லி போய் 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 இது என்னவா மாறிடுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை நினச்சி பார்த்து இது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுற மெச்சூரிட்டி நமக்கு வரணுங்கிறார். பிகாஸ் நம்ம மற்ற ஜனங்க மாதிரி கிடையாது. மற்ற ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஆதாயமே இருந்தால் கூட எதுவுமே செய்யாமல் கிடைக்குங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. பட் நம்மளுடைய திங்கிங் எப்படி தெரியுமா? என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எதுக்கு வந்தோமோ அதை வாங்கிடணும் அப்படின்னு இருக்கிறப்ப இது நாளடைவில் என்னவோ மாறிடுமாமா, பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். இது நம்மளை எப்படி பெருமகிழ்ச்சிக்கு ஆக்கும்னா, தொடர்ந்து வாசிங்க. அதாவது இந்த தெய்வீக ஒழுங்குமுறைகள் நமக்கு துன்பம் தருவதாக அல்லாமல் மாறாக உண்மையிலேயே மகிழ்ச்சியை தான் தருகின்றன என்ற மனநிலைக்கு வருகிறோம். இது உண்மையாலுமே நமக்கு எதுதான் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குதுன்ட்டு. எந்த சந்தோஷத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோமோ அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றது இப்போவே சந்தோஷமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது பெரிய விஷயமா இருக்காதுன்னு சொல்கிறார். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். கிராஜுவலி we come to the place where we delight to know and do the Lord's will. நம்ம செய்கிற இந்த வேலையானது நம்முடைய வேலை மட்டும் இல்லை, இது தேவன் நமக்கு கொடுத்த வேலைன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். தெய்வீக ஒழுங்குமுறைகள் நமக்கு எப்படி இருக்காது? துன்பமாக இருக்காது. இன்பம் சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு பேர் தாங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன்கிறார். மனம் மாறுதல். இதுதான் ரியலான மனம் மாறுதல். எதை உலகம் ஆகாதுன்னு சொல்லுதோ, எது நமக்கு தேவையோ அதை யார் சொன்னாலும் நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறது தான் இந்த மனமாற்றம். இந்த மனமாற்றம் வந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன ஹாப்பினஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் பாருங்க. நாம் தேவனை நேசிப்பவர்களுக்காக அவர் வைத்திருக்கும் அற்புதமான காரியங்களை ஒரு கிளிம்சிங் செய்யும்போது, பார்வை பார்க்கும்போது பூமிக்குரிய இன்பங்கள், சுய மறுப்புகள், சுய தியாகங்கள் அனைத்தும் அவற்றின் எடையும் வல்லமையும் இழக்கின்றன. ஆக்சுவலா இதெல்லாம் யாருக்கு ரொம்ப பெருசா இருக்கும்னா, இதெல்லாம் செய்யறவங்களுக்கு பெருசா தான் இருக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம என்ன வாய்ப்பு கிடைக்க போது அந்த வாய்ப்பு அப்படி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பாருங்களேன். பார்த்துட்டு இப்போ நீங்க வந்துருக்கீங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போற வாய்ப்புக்கு இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரு பெருசு இல்லைங்கிறார். ஆனால் இது எதெல்லாம் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கோ அதெல்லாம் எது? சுய மறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓனா நாமளே டிசிஷன் எடுத்துட்டு இதை வேணும் வேண்டான்னு சொல்றது. சுய தியாகம், நமக்காகவே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது. இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இது கஷ்டமா இருக்கு. நமக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது தப்பு, தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது கரெக்டுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, சத்தியம்தான் சந்தோஷம். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாருமே சத்தியம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி தான் வந்திருக்கோம். எப்போ? பேப்டிசம் எடுக்கும்போது இல்லை, பேசிக் கேட்கும்போது. பேசிக் கேட்கும்போது நீங்கள் சொன்ன முதல் வசனம் சொல்லுங்க, கூறுங்க. இது எங்கே இருக்குது இப்போ உங்களுக்கு சொன்ன வார்த்தை? இல்லை, யோவானில் இருக்குன்னு எனக்கு தெரியும். தலையில் இருக்குது. சொன்னவொன்னு எப்படி டக்குன்னு வருது? அப்போ பழகிட்டோமா இல்லையா? இப்போ நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? இந்த சந்தோஷம் இந்த கஷ்டத்தை பூரா மறக்க வச்சிடும். நான் அதுக்காக கேட்கல, உண்மையாலுமே வசனத்துக்காக கேட்டேன். சத்தியத்தை தெரிவீர்கள், சத்தியம் உங்களை இப்போ எதிலிருந்து விடுதலையாக்க போகுது? இந்த பூமியில் நம்ம படக்கூடிய கஷ்டங்களை கஷ்டங்கள்னு சொல்கிற விஷயத்துலேருந்து விடுதலையாக்க போகுது. பிகாஸ் கிடைக்க போகிற பொறுப்பு
சாதாரண பொறுப்பு இல்லை. சகோதரருடைய கடைசி வரிகள் வாசிச்சு முடிக்கலாம். உயிர்த்தெழுதல் மாற்றத்திற்காக காத்திருக்கும் போது இத்தகைய இருதய நிலையில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இலவசமாய் அருளின காரியங்களை குறித்ததான கிருபையிலும் அன்பிலும் அறிவிலும் தொடர்ந்து வளர்வதே நமது அனுபவமாக இருக்கும். அது என்ன உயிர்த்தெழுதல் மாற்றம்? ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன், முதலாம் உயிர்த்தெழுதல் வரப்போறவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இவர்கள் சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். இந்த விடுதலையானது மறுபடியும் புதுப்பிக்க கூடாதவர்கள் தங்களுடைய சுதந்திரத்துடனே செயல்படும் விடுதலை அல்ல, மாறாக தேவ புத்திரர்கள் தங்களுடைய சுயாதீனத்தோடு செயல்படுவதற்கான விடுதலையே ஆகும். அதாவது நல்லதை செய்வதற்கான சுயாதீனம், நீதி நிமித்தம் அநீதியாய் பாடுபடும் சுயாதீனம், சகோதரர்களுக்காக இன்னும் பொதுவாக கூறினால் சத்தியத்திற்காக நம் ஜீவனை தியாகம் செய்வதற்கான சுயாதீனம். அதே சமயம் நமக்கு வாய்ப்பிருந்தால் எல்லா மனுஷருக்கும் நன்மை செய்வதற்கான சுயாதீனம் ஆகியவையே. பார்க்கலாம் ரசல்பருடைய ஸ்டைல் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல 2 விடுதலை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் ஒரு விடுதலை தான் முக்கியம். அதுதான் நம்முடைய மனப்பான்மையை பொறுத்து அமைப்போது. அதுதான் எவ்ரி தாட், எவ்ரி வேர்டு, எவ்ரி ஆக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது போர் அடிக்காது. 2 விடுதலை. 1, மறுபடியும் புதுப்பிக்க கூடாதவர்கள் ஒருத்தருப்பாங்களா? யார் அது? கரெக்ட் சொல்லுங்க. செகண்ட், அவங்களுக்கு ஒரு விடுதலை இருக்குமா இந்த பூமியில்? எப்படி இருக்கும்? எக்லிஷாக்கு வந்தால் வரலாம், எக்லிஷாக்கு வராட்டி பரவாயில்ல, ஈவில் ஸ்பீக்கிங் பேசலாம், கண்டபடி எல்லாத்த பற்றியும் திட்டலாம், எல்லாரையும் அவமானப்படுத்தலாம், எல்லாரை பற்றி தாக்கி பேசலாம், கன்வென்ஷனுக்கு வராமல் இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். இது ஒரு விடுதலையா இல்லையா? இந்த விடுதலை பற்றி அவர் பேசல. எந்த விடுதலைனா, இங்கே வந்து சத்தியத்துக்குள் இருந்துட்டு சகோதரர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு விடுதலை, தட் மீன்ஸ் ஒரு சுயாதீனம். நான் இப்படித்தான் வேலை செய்வேன், ஆனால் நீதிக்குட்பட்டு. இந்த சுயாதீனம் தான் இங்கே முக்கியங்கிறார். இந்த விடுதலை தான் இங்கே முக்கியமான தேவை. இந்த விடுதலை தான் இப்போ யாருக்கு கிடச்சிருக்குன்னா நமக்கு கிடச்சிருக்குங்கிறார். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில், யாரும் அங்கே பார்க்காதீங்க, என்னை பாருங்களா, 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் அவசியமா இல்லையா? இப்படி கேட்குற கொஸ்டின். தேவன் 1000 years கிங்டத்தில் உலக ஜனங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறார் இல்லையா? எவ்ரி 100 years வெள்ளாடு செம்மறியாடு லிட்டில் சீசன். இந்த டெஸ்ட்டில் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அவங்களுக்கு மீண்டும் நித்திய ஜீவன் கொடுப்பாரா, அல்லது இருதயத்தின் கண்டிஷனை பார்த்து நித்திய ஜீவன் கொடுப்பாரா? சரி, இந்த பதில் மாற்ற மாட்டீங்களா பின்னாடி? இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறீங்க, தலை கட்டு தான் சொல்லியிருக்கிறீங்க, அதில் கான்ஃபிடென்ட் வரலையே. ஓகே. ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சியில் ராமசாமி உயிர்த்தெழுந்து வந்த உடனே அவர்கிட்ட இருதயம் பர்ஃபெக்டாக இருக்குமா? ஆனால் முதல் அப்போ தேவன் அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்? அதான் எழுதியிருக்கார் சகோதரர். டியூரிங் த மில்லேனியம் அவுட்வர்ட் பர்ஃபெக்ஷன் வில் பி த ஸ்டாண்டர்டு. வெளிப்புறமான ஒரு பர்ஃபெக்ஷன் அவங்ககிட்ட இருக்கணும், அது கட்டாயம் தேவை. எட் அல்டிமேட்லி இன் த எண்ட் ஆஃப் த ஏஜ், அந்த யுகத்தின் முடிவில் ஹார்ட் டெவலப்மெண்ட் வில் பி த டெஸ்ட். இருதயம் எப்படி இருக்குங்கிறது தான் தேவன் என்ன பண்ணுவார்னா செக் பண்ணுவார். முடிச்சிட்டார். சரிங்களா? சரி, எல்லாரும் இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். புது உடன்படிக்கை உலக ஜனங்களுக்கும் அதில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்துடுவாங்க. இந்த புது உடன்படிக்கையில் தேவன் தலையும் இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்ட்டும் இருக்கும். 2 இருக்கும் இல்லையா? தலைங்கிறது நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மறந்து போகப்பட்டிருக்கு, நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இருதயங்கிறது தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இதில் தேவன் அனுபவத்தையும் அறிவையும் எங்கே வைக்கணும்? தலையில் வைக்கணும். கரெக்டுங்களா? அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. எரேமியா 31 அதிகாரம் 33 வசனம். எரேமியா 31 அதிகாரம் 33 வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன கேள்வி உங்க மனசுல வந்துச்சதுல? நியாயப்பிரமாணத்தை எங்க வைக்கணும்? தலையில் தான் வைக்கணும். எங்க வைப்பேன்ட்டாரு? ஏன் மாத்துறாரு? அவரும் அப்பப்போ அப்படிதாங்க மாத்துவாரு. அதெல்லாம் நம்ம கேட்டுருக்க முடியுமான்னு கேட்குறீங்களா?
சரி, ஓகே, கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. ஆக்சுவலாக புது உடன்படிக்கையுடைய ரூலை நமக்கு நல்லா தெரியும். இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஜீவன் கிடைக்க போகுது? நித்திய ஜீவன். ஆக்சுவலாக இந்த இடத்துல எரேமியா சொல்கிற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க லைஃபே என்னவா மாறப்போகுது? ஒரு நியாயப்பிரமாணம். தேவன் எதிர்பார்க்குற சட்டதிட்டங்கள் அவங்க வாழ்க்கை என்ன போகுது? மாறப்போகுதுங்கிறத பழைய ஏற்பாட்டில் எரேமியாவில் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம புது உடன்படிக்கை கீழே இருக்க போகிறோம். அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தலையில் தான் கொடுப்பாரு, இருதயத்திலேருந்து தான் நம்ம செயல்படுத்தணும். ஆனால் இவர்களுக்கு ஒரு கட்டாயத்தின் பேரில் கூட தேவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை செய்ய வைக்கலாம். அதைத்தான் எரேமியா சொல்லியிருக்காரே தவிர அவர் ரூலெல்லாம் என்ன பண்ண மாட்டார்? மாற்ற மாட்டார். சரி, ஏன் தேவன் நம்முடைய தலையை அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டு இருதயத்தை நம்ம கண்ட்ரோல் விட்டார்? அது நீங்கள் 15ஆம் தேதி வந்து இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிறதுக்காக விட்டார். ஏன் விட்டார்? ஆக்சுவலி முதல்ல கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, மறந்துட்டேன், இப்போ கேட்குறேன். அவரே இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சபையாகலாம்ல. அப்புறம் நமக்கு என்ன வேலைக்கு? அவரே இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டார்னா நம்ம இப்போ என்ன செய்வோம்? ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்போ தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன அருமையான பாயிண்ட்டு சுயாதீனம். அதை நாம் தான் எடுத்து என்ன பண்ணோன்னா செய்யணும். ஓகே. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தலையில் தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை கேட்காம தயவு செஞ்சு எதையுமே செஞ்சிட வேண்டாம். ஆனால் தேவன் விரும்புகிற விஷயம் சந்தேகத்தோடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே கிளியராக தேவன் எங்கே கொடுத்தாருன்னா தலையில் கொடுத்துட்டார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தலையும் இருதயத்தையும் இணைப்பது மட்டுமே. தலையை பார்த்துக்கிறதுக்கு தேவன் பொறுப்பு, இருதயத்தை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நான் தான் பொறுப்பு. என்னுடைய பொறுப்பை நான் கரெக்டாக செஞ்சால் தேவன் தன் பொறுப்பை செஞ்சிருவார். பிகாஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறது எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தலையை பார்த்தில்ல, நம்முடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் பார்த்தில்ல, எதை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தை பார்த்து தான். ஸோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். கோயம்புத்தூர் சிடிஆர் எக்லிஷியாவுடைய அன்பின் வார்த்தைகளையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினத்தில் மதுரையில் நடந்த கூட்டத்திலும் எல்லாரும் தெரிவிக்க சொன்னாங்க, அதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் திருப்பி சொன்னால் அவர்களுக்கு மற்றவர்கள் போய் கட்டாயமாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லாதீங்கன்ட்டீங்க, அதனால் சொல்ல நான். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு பாடத்தை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். தலையை விட இருதயமே முக்கியமானது. அப்போ எந்தெந்த விஷயத்தில் இருதயத்துக்கு நம்ம என்னது முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கப்புறம் நடக்கணுன்றது யாருக்கு தெரியுதுன்னா நமக்கு தெரியுது. தேவன் அவர் சைடில் செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன அனுபவங்களை கொடுக்கணும், நாலேஜை கொடுக்கணுன்றது தேவன் என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டாரு. இப்போ நம்மளுடைய சார்பில் நம்ம என்னென்ன காரியங்களை செஞ்சால் நம்ம அவர்கிட்ட பரிசை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து இந்த நாளிலும் தெளிவாக நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் தேவனுடைய தூதை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பாண்டிச்சேரி சபையாருடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் சிடிஆர் எக்லிஷாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போது நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கொடுக்க நிறைவு செய்யலாம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே
என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது இது என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் போலி ஆஹா எங்கும் போலி ஆஹா எங்கெங்கும் போலி அல்லவா எங்கும் போலி ஆஹா எங்கும் போலி ஆஹா எங்கெங்கும் போலி அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது இது என்னை அவர் அன்பால் நிரப்பியதாம் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதாம் என்னை அவர் அன்பால் நிரப்பியதாம் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதாம் என் உள்ளமே ஆயன் தேவனை ஆயனாலும் புகழ்ந்திடுமே என் உள்ளமே ஆயன் தேவனை ஆயனாலும் புகழ்ந்திடுமே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கூடிக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பே உருவான எங்கள் ஒன்றான மெய்தேவனே, சர்வ வல்லமை உள்ள பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, அப்பா ஒருவருக்கே எல்லா கணத்தையும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த ஒரு நாளையும் எங்களுடைய வாழ்நாட்களில் கிருபையாக கொடுத்து இப்படியாக சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி தேவனே இந்த ஞாயிறு ஆராதனையில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் உடைய சத்திய வார்த்தைகளை கேட்கவும் நீங்கள் கொடுத்த அந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்கிறோம்ப்பா. ஒரு கூடுகை துவக்கம் முதல் முடிவு வரை எங்கள் மத்தியில் உங்கள் தெய்வீக பிரசன்னம் இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்காக நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் கற்றுக் கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்படியாக திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் நாங்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாங்கள் வளரவும், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த கனிகளை கொடுக்கவும், எங்களுக்காக நீங்கள் ஆயத்தமாய் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் தலையாகிய கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவும் தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. எங்களுடைய மாம்ச பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாத தேவனே, காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த எங்களையும் அந்தகாரத்தில் இருளி நின்று ஆச்சரியமான இந்த ஒளியின் இடத்திற்கு அழைத்து வந்தவர் நீரே. அனுதினமும் எங்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் உங்களுடைய பரிசுத்தாவின் பலத்தையும் தந்து வழி நடத்துங்கப்பா. எங்களை முழுவதும் உங்கள் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். சபையில் நடக்கிறதான ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், வெளியூர் நடக்கிற ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனே அனுக்கிரகம் செய்யுங்க. அப்படியாக சபையில் வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் அப்பா சுகம் அடைந்து எங்கள் மத்தியில் எங்களோடு கூட சேர்ந்து உங்களை துதிக்க ஆராதிக்கவும் தேவனே அனுக்கிரகம் செய்யுங்க. இப்படியாக எல்லா கணத்தையும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நிறைய எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. தேவரீர் நீங்கள் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஒரு வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். சரி, ஒரு சில அறிவிப்புகள். சரி, நமக்கு
வீக் டேஸ் கூடுகை, செவ்வாய்க்கிழமை 5th வால்யூம். அதேமாதிரி வியாழக்கிழமை வந்து பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தொடர்பாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலந்தாய்வு கிடையாது. அதற்கு பதிலாக 2 சப்ஜெக்ட் இருக்கும். சர்வீஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் சப்ஜெக்ட் டீக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அடுத்து இன்றைக்கி வேத பாடம் 3 மணிக்கு நமக்கு பேசிக் கிளாஸ் இருக்குது. அதில் கலந்து கொள்கிறவர்கள் முடிந்தவர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக காட்டேஜ் மீட்டிங் இந்த வாரம் புதன்கிழமை நம்முடைய இளைய சகோதரர் கே செல்வம் சுரேகா அவங்க வீட்டில் நடைபெறும் காட்டேஜ் மீட்டிங். அதில் அனைவரும் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர் போஸ்கோ செல்வம், மூத்த சகோதரர் செல்வம், இவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அறிவிப்பு அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது 11 மணி ஆகுது. கால் நேரம் நமக்கு வந்து ஃப்ரீ இல்லைங்களா? அப்போ பிரேக் டைமு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கால் நேரம் கழிச்சு ஷார்ப்பாக என்ன பண்ணுறங்க வந்துடுங்க. வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் என்ன பண்ணலாம், ஆமாம் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் நமக்கு வந்து பிரேக்கிங் டைம் வந்து இப்போது 15 நிமிடங்கள். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்து அவங்கவுங்க இருப்பிடத்தில் அமரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.